அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ்பெஷலி டுடேஸ் ட்ரெயினர் அண்ட் ஃபேக்கல்டி ஸ்ரீ முத்துராமன் சார். சார் உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் மோர் நேயர் விருப்பம் மாதிரி நாங்கள் கேட்டதுனால சார் ஹஸ் அக்ரீட் டேக் ஒன் மோர் செஷன், எஸ்பெஷலி த க்ரூஷியல் 31 days ஹவு யூ ஷுட் யூஸ். ஸோ வி ஒன்ஸ் அகைன் வெல்கம் சார். வி எக்ஸ்டெண்ட் எ வார்ம் வெல்கம். பிஃபோர் ஸ்டார்டிங் எ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் அவர் குரூப். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புது மெம்பர்ஸ் வந்திருப்பீங்க. குவிக்லி ஐ ரன் த்ரூ. Then we will go to the session. Once again, we welcome you all to those who have joined now. கடைசி வரைக்கும் இருங்க. Definitely, this session is going to change your life for the next 31 days, I'm sure. So, Lee Group welcomes you all, COT members. On behalf of COT members, I extend a warm welcome to all of you, including our today's Chief Guest, Mr. Muthuraman sir. It's a Learn to Excel Center of Excellence, providing quality education to the agents community. படிக்க படிக்க தான் நமக்கு அறிவு வளரும். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். இதை நாங்கள் நம்புகிறோம். இதைத் தொடர்ந்து எங்களது பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் அவர் விஷன், கமிட்மெண்ட். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, நார்மல் ஜஸ்ட் லைக் ஏஜெண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் ஆணித்தரமாக இருக்கிறோம். இட்ஸ் அ கண்டினியூஸ், படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், கற்றது கைமண் அளவுங்கிற மாதிரி. அக்கையார் நியூ ஸ்கில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ சாட் ஜிபிடியா சார், ராஜேந்திரன் யாரோ எழுதுறாங்க, அவரை ரிமூவ் பண்ணுங்க சார். சார் முதல்லயே நான் இப்போ சொல்லிட்டேன், நான் இன்கம் ஏதோ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன், தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது எழுதினீங்கன்னா யூ வில் பி ரிமூவ்ட், ஐ எம் டெல்லிங் யூ ப்ளீஸ். நாலேஜ் அண்ட் கீப் யுவர் செல் அப்டேட்டட் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ். ஸோ இட்ஸ் 82nd session successfully. We have been doing that with all your support. This is the Trainers Club. More than 40 gurus, trainers, LIC officials, top corporate club members, achievers. They have been extending good support to our group. Welcome back, sir. Once again, Muthuraman sir. Welcome, sir. சார் பற்றி உங்களுக்கு தெரியும், 69வது செஷன் 14th December நமக்கு எடுத்தார். Again, at my request, he has agreed how to do a big business and to close in a grand manner this financial year. சாரோட டிப்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்ட் அ வார்ம் வெல்கம் சார். இட்ஸ் அவர் 82nd செஷன். த கிரேட் 31 days அப்படிங்கிறத எப்படி பேச போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். சார் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கார். சாரை பற்றி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ ஆஸ் எ கஸ்டமரி. சார் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் அலுமினஸ், holding master's degree in English literature, started his career as a development officer at Arakonam branch, Vellore division in 1988, and superannuated as marketing manager of Chennai to South Zone. 36 years in insurance industry, served in LIC in various capacities across all the locations. Strong academic foundation and marketing experience. ஸோ அதனால் சாரை பற்றி நிறைய அதோட இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. ஸோ அதனால் சார் வாஸ் நவ் ஹெட்டிங் தி CLIH சேனல் இன் சென்னை 1. சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருந்தது. அதனால் நிறைய பிரிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணார். நல்ல ஒரு மோட்டிவேட்டர். ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி எடுத்துன்னு போகணும், எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஏஜென்ட்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணணும், இப்படி இந்த மாதிரிலாம் டிப்ஸ் கொடுத்து இது பண்ணார். ஸோ வி ஒன்ஸ் அகைன் வெல்கம் ஸ்ரீ முத்துராமன் சார் டு திஸ் great evening and our 82nd session. So these are all a quick wrap-up of our list of programs what we have conducted earlier. So far, various subjects we have covered. Almost more than 16 months we have been doing this. So today is the 82nd session, 1st March, grade 31 days அப்படின்னு சார் பேச வருகிறார். இருந்தாலும் இந்த MDRT பற்றி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால இதை ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் தெரியறது இல்லையா உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ், parameters, how you should prepare for your MDRT. Even before March also you can do that. All the very best, sir. Now I would request Sri Muthuraman sir to take the floor. Floor is open to you, sir. Welcome, sir.
Yes, thank you very much, sir. First of all, thank you very much. உண்மையிலே பாத்தீங்கன்னா நீங்க சொல்வதற்கு முன்னாலே who is blessed அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். Whether it is you or me, but I really feel it is I am being blessed because of your invitation. உண்மையிலே சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னால ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய மனதுல தோன்றிய ஒரு செய்தி என்ன, பொதுவாகவே நான் இப்போ வந்து ஈஸியா சொல்றேன், நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு உள்ளதை நான் பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த 1ஆம் கிளாஸ் பாடம் எப்பவுமே 2ஆம் கிளாஸ் போன உடனே ஈஸி ஆயிடும். முதல் வகுப்பினுடைய பாடங்கள் எப்பவுமே 2வது வகுப்புல உள்ளவனுக்கு அது ஈஸியா இருக்கும். ஆனா முதல் வகுப்புல இருக்கும்போது அந்த பையன் அது சிரமப்பட்டு தான் பண்ணியிருப்பான். இதான் இயற்கை. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி ஆயுள் காப்பீட்டு கழகத்துல ஒரு முகவரா இல்ல, ஒரு வளர்ச்சிதிகாரியா இருக்கும்போது உங்களே மாதிரிதான் ஒவ்வொருத்தர மாதிரி இதுல எத்தனை பேர் இப்ப இருக்கிறீங்க, சுமார் ஒரு 100 பேர் இப்ப கலந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு வச்சிருங்களேன். எல்லாரும் எப்படி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்களோ அதே மாதிரி நினைப்புல இருந்தவன் தான் நானும் கூட. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எப்போ அது மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பதவியை விட்டு இன்னொரு பதவி போன உடனே நான் நினைப்பேன், அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பதவியில இருக்கும்போது, வளர்ச்சி அதிகாரியா இருக்கும்போது வளர்ச்சி அதிகாரி பதவி கடினம் தான். இது ஒவ்வொருவருக்கும் உள்ளதுதான். அதனால யாரும் அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாருக்கும் இயற்கையா உள்ளது. யாருமே தெரியல, யாரும் செய்யல அப்படின்னு உள்ளதெல்லாம் எல்லாரும் மறந்துகிட்டு, இன்றைய தேதியில முக்கியமா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுக்கு, உண்மையிலே பாத்தீங்கன்னா ராஜகோபால் சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ நபர்கள் தனக்கு தெரிந்த வித்தைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு அச்சப்படுகின்ற நேரத்துல ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்த்துட்டு இருப்பேன். அந்த லீக் குரூப்ல இப்போ என்ன அதுல மெம்பர் ஆக்கின பிறகு பாத்தீங்கன்னா, he shares so many information. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இப்ப பாருங்களேன், ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூட இந்த நான் மெடிக்கல் இதுல மாற்றம் ஏற்பட்டிருக்க மாற்றம், எது பண்ணலாம், எவ்வளவு நம்ம வந்து இந்த என்னது லம்சம் டெபாசிட் கேட்டலாம், எந்த தேதியில க்ளோசிங் நடக்குது, என்ன பிளானுக்கு என்ன மாதிரி இது பண்ணணும், இதெல்லாம் எதுக்க வேண்டி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சொல்லுவதனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, மை ஷேர் வில் கோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே he is going to be blessed by so many because of his great knowledge sharing capacity. So first of all, salute to you all, sir. Thank you, sir. For starting this wonderful group and sharing so much of information to your fellow people. So first of all, thank you very much. Thank you, sir. நான் இன்னைக்கு பேச கொடுத்திருக்க தலைப்பு வந்து அப்படின்னா, the great 31 days of March. இந்த 31 நாட்கள், ஏன்னா இதுவரையிலும் நாம கடந்து போயிட்டோம். 31 நாட்கள் என்பது மிக மிக அத PowerPoint you are sharing, sir? Yes, sir. I am just getting it. Yeah, please, sir. Yeah. Sorry. 1 second, sir. No problem. Yeah. காமிக்கலாமா சார்? Yes, sir. Yeah. So the great 31 days of March 2026 இதுதான் நம்மளுடைய தலைப்பு. ஏன்னா இத்தனை காலம் நம்ம வந்து what do you say, we have passed out 11 months of this year and we are in the fag end of the year. பட் இந்த வருஷத்திலேயே மிக முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னான்னா அது மார்ச் மாதம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இதை நான் பார்க்கும்போது நான் 2 நாட்களுக்கு முன்னால நான் பொதுவாகவே டெய்லி என்ன பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் most of the time is spent on TV watching something and which will motivate me. Watching TV அப்படின்னு சொன்னா it is not that I watch a cinema or something of that sort கிடையாது. I used to see what that will motivate me because அது இருந்தா மட்டும்தான் என்னால வாழ்க்கையில நானும் இருக்க முடியும் அப்படின்னு உள்ளது நான் எப்பவுமே நம்புறேன். ஸோ அதுல பார்த்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சீயிங் a பாக்ஸிங் மேட்ச். பாக்ஸிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குத்துச்சண்டை. பாக்ஸிங்ல குத்துச்சண்டை அதுல எப்படி அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு வீரர்கள் போட்டி போட்டு குத்துச்சண்டை இது மேட்ச் நடக்கு. இப்ப யாரு அதுல 2 பேரும் அடிக்கிறாங்க, 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. who will be declared as the winner அப்படின்னு பாத்தீங்கன்னா, the one who will be able to stand up will be declared as the winner. Likewise, இதுவரையிலும் 11 மாசங்கள் நம்ம வீழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதத்துல, அதாவது நான் இதுவரைக்கும் எப்படி கடந்தேன் உள்ளதுல இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம எப்படி எடுத்துக்கொண்டு போறோம் அப்படின்னு உள்ளது, this is going to decide the destiny of your life, because that is the very important thing that I want to speak to you. Let us move to the next slide, sir. So இந்த பவர் ஆஃப் 31 days அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 31 நாட்கள் இதற்கு முன்னாலே இருந்ததை விட இது என்ன விதத்துல இது பவர்ஃபுல். March 1st to March 31st 2026 31 days will transform your future. கட்டாயமா. ஆனா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலீஃப் வேணும். ஃபர்ஸ்ட் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு உள்ளது ஒரு பிலீஃப் வேணும். இப்போ நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. நம்ம நிறைய கிளாஸ், இப்போ இது 80 செகண்ட் செஷன் இல்லையா சார்? இந்த வருஷத்துலயா இல்ல, நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து year you would have, so every week you would have conducted 2 sessions minimum. Yes, correct. Minimum 2 sessions would have been conducted for every week. And this is going to be another only 4 more weeks are left, 4 to 5 weeks are left out. Right? All these, 50, around 50, 48 to 45 weeks have been completed in this year. Yes, sir. So each week would have got minimum 2 classes. Yes, sir. So almost ஒரு நல்ல ஒரு இது நடந்திருக்கும். பட் இவ்வளவு நடந்த போது கூட நாம என்ன பண்ணிருப்போம்னா, கேட்டிருப்போம், போயிருப்போம், பேர் ஆன் பண்ணி வச்சிருப்போம், வேற எதையா பார்த்துட்டு இருப்போம், பாதி பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டுட்டு கூட நம்ம செயல்படுத்துறதுக்கு இது முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட கூட முயற்சிக்காமலே விட்டுருப்போம். ஆனா இந்த இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க முக்கியமானது. இதுவரையிலும் எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு, you believe that I am going to do something in this month, because this is going to this is going to decide your destiny. டெஸ்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம தலையில எழுத்த அல்லது நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த 31 நாட்கள் இது எதை வேணாலும் மாற்றக்கூடிய வாய்ப்பு. இதை மட்டும் நம்புங்க. பட் when you are here, kindly I want to have only one small request இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இதுல காமிக்க எல்லாம் ஒண்ணும் பெருசா உங்களுக்கு தெரியாததோ இல்ல இதுவரையில கேள்விப்படாததோ எதையும் நான் புதுசா ஒண்ணும் சொல்ல முடியாது. You would have heard it so many times, but what I want you to do is whatever you would have heard of earlier, kindly erase it and rehear it. அது என்ன சொல்லுவாங்க இல்லையா, so once you have to relearn, once you relearn, you'll be getting a new thing, new idea will be formed. So kindly உங்களுடைய மனதை இதுல செலுத்தி இதை கவனிக்குமாறு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். So let us go forward. Next one, sir. இது why March is a golden month அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரு கோல்டன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல நம்ம பொதுவாவே பார்த்திருப்போம், 11 மாதத்துல கிடைக்கக்கூடிய வணிகத்தை விட இந்த ஒரு மாதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வணிகத்தினுடைய அளவு கூடுதலாவே இருக்கும் பொதுவாகவே. இதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் பாத்தீங்கன்னா
வருமானம் இருந்தாலும் கூட செலவீனம் குறைவான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவீனம் ஏன் குறையுது அப்படின்னு உள்ளது பல பேர் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? பாத்தீங்கன்னா ஜான்வரி மாசத்துல அறுவடை மாதம், மக்கள்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி, ஜனவரி மாதம் இந்த மார்ச் மாதத்துல என்ன இருக்குன்னா மக்கள்கிட்ட பணம் இருக்கும். ஏன்னா பொதுவாவே நம்மளுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாருக்கும் என்ன இருக்கும், இது எக்ஸாம் மாதம். எக்ஸாம் இருந்தா என்ன பண்ண மாட்டோம், முதல்ல வெளியில போக மாட்டோம், தேவையற்ற செலவுகளை நாம இழுக்க மாட்டோம், வீட்டிலேயே தான் இருப்போம். வீட்டுல இருந்தாலே பொதுவாகவே செலவு கம்மி ஆயிரும். ஸோ எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அண்ட் ஆல்சோ வில் கெட் ஒன் திங், கான்சியஸ் ஸ்பெண்டிங் இருக்கும். அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் இந்த மாசத்துல குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மணி நம்மளுடைய கையில இருக்கும். என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இந்த மாதத்துல சுருக்கிடுவோம். ஏன், வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது எக்ஸாம் மாதம், வருட முடிவு, எல்லாருக்கும் 1008 மற்ற வேலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல you will not have all those entertainment expenditure will not be there and you will also not go out. என்ன, it is already becoming very hot இல்ல, இனிமேல் வெயில் சீசன்ல நம்ம டெஃபினட்டா வெளியே போக மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்ச உடனே மேல வெயில் அடிச்சாலும் இப்ப வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நான் 2 மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நான் ஒரு வாரமோ இல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால இருக்கும். நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் இல்லையா, நம்மளுடைய என்ன இது ஒரு பேப்பர்ல எல்லாத்துலயும் வர ஆரம்பிக்கும், ஆடி தள்ளுபடி. அது ஒரு செல்லிங் மந்தாவே அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மாசி மாசத்தை ஒரு செல்லிங் மந்தா மாத்திட்டு வராங்க. பாத்தீங்கன்னா மாசி மலிவு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதர் எப்படி எல்லாம் மாதத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. மார்ச் மாதத்துல நாம எப்படி நம்ம வணிகத்துக்கு வழி, அது மாதிரி மற்ற வியாபாரங்கள் பண்ணக்கூடிய ஆண்கள் கூட மாசி மாதத்துக்கு ஒரு இது சொல்லுவோம், மாசி மலிவு அப்படின்னு ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மேஜர் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்காது பிகாஸ் ஆஃப் த ஹாட் மந்த். ஸோ டெஃபினெட்லி வில் பி ஸ்டேயிங் இன்சைட், எக்ஸ்பென்சஸ் வில் பி ரெடியூஸ்ட், people will be having money in their pocket because that is what is most important இல்லையா? They should have money for the investment purpose, they should have money for what they want to spend, and this is more important. And they will be having one பயம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரீட்சை வந்துடுச்சு, பையன் படிக்க முடிக்க போறான், அடுத்த பள்ளிக்கூடத்துல அடுத்த இதுல சேர வேண்டி இருக்கும், ஐதர் ஹையர் எஜுகேஷன் போக வேண்டி இருக்கும், இல்லைன்னா ஸ்கூல் மாற்ற வேண்டி இருக்கும், expenses you will be expecting. So all these things will be there. So there will be a conscious spending in this month. And another thing is, this children's future is a important factor that will be there in the mind of everyone during the month of March. So these are some things that I am trying to உங்களுடைய மனதில கொண்டு வர ட்ரை பண்றேன். பட் ஏன் மார்ச்ல மக்கள்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு உள்ளது. We'll go to the next slide, sir. இந்த நியூ இயர் சைக்காலஜி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பொதுவாகவே பாருங்க, 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதத்துல முதல்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். ஆனா டிசம்பர் மாதத்துல நீங்க 15, 20ஆம் தேதி ஆயிடுதுனாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். 20ஆம் தேதி ஆன உடனே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க, கிறிஸ்துமஸ் வந்துடுது அப்படின்வாங்க, செலவை காமிக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் 20ஆம் தேதி ஆனப்புறம் 25ஆம் தேதி ஆயிட்டுன்னா அவன் இன்னொன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம், டிசம்பர் கடைசியில எப்படி பிடிச்சிடலாம். இல்ல சார், நியூ இயர் அந்த வருஷம் முதல்ல போட்டுடலாம், அது செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு 2 த்ரெட் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, பைனான்சியல் இயர் க்ளோஸ்ன்றதுல நமக்கு ஒரு த்ரெட் இருக்கு, நமக்கு ஒரு தேவை இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு போன அவன்கிட்ட போன உடனே இப்ப நிறைய மக்களுக்கு இது ஒரு காரணம் இல்லை. பிகாஸ் nowadays people find out reason for ஒத்தி போடுறதுக்கு எது வேணாலும் ரீசன் கண்டுபிடிப்பாங்க. So immediate reason in their mind will be ஏப்ரல்ல பாத்துடலாமே, ஃப்ரெஷ்ஷா இந்த வருஷம் ஆரம்பிச்சிடலாம் சார். இது நம்ம பிள்ளைங்கள் மாதிரிதான். பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம கூட நினைச்சிருப்போம் இல்லையா, இந்த வருஷம் படிச்சுட்டு இருப்போம், ஒருவேளை நல்லா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறோம்னு வச்சிருக்கேன், முதல்ல ஒரு முடிவு எடுப்போம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல முதல் வருஷத்துல இருந்தே நம்ம நல்லா படிக்கணும். ஆனா எவ்வளவு நாளைக்கு ஓடுனா ஒரு 2 மாசம் ஓடும், அப்புறம் பழையபடியும் அதே 3ஆம் மாசம் அதே லைன்ல விழுந்துடும். அதே மாதிரிதான் இதுவும் ஆயிடும்.
So let us not leave even a small gap. Financial year 2026-27 starts on April 1, but customers are very cautious. And people are very, very cautious about their spending, about the new year spending. ஏன்னா மக்களுக்கு தெரியும், ஏன்னா நம்மளை விட இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் மாட்டாங்க. So you have to be very careful because they plan so many things. என்னெல்லாம் அவனுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் திறந்த உடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரல்ல they will have vacations, they have got tours, this, that, everything they would have already planned. So you have to be very careful. இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் இன்னைக்கே 1ஆம் தேதி ஆயிடுது. We have lost one day in March. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, whether you had a meeting in your branch or not, I don't know. But most of the branches has conducted a meeting today morning. எதுக்க வேண்டி தெரியுமா? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் ரிலீஸ் ஆனதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா? பாத்தீங்களா எல்லாரும்? ஆமா சார், சென்ட்ரல் ஆபீஸ் நினைக்கிறீங்கல்ல, யூரோப் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆமா, யூரோப் போறதுக்கு 1.75 crores. என்ன சார்? 1.75 crores பிரீமியம் பார்த்து 1.75 crores. அது என்ன இது? எஃபிஏயா, அது டிஎஃபிஏயா, இல்ல அது வந்து வெறும் இதுவா? அது பாத்தீங்களா? எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீங்கன்னு தெரியுமா? நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா பரவாயில்ல. ஆனா என்னன்னா, இன்னைக்கு காலையில இருந்தே I have been looking at it because that is a very wonderful competition. பாருங்க, யூரோப் காம்படிஷன் இஸ் நாட் a small thing. அதுக்கு நம்பர் ஆஃப் பாலிசிஸ்லயும் கவுண்டர்லயும் கொடுத்திருக்காங்க. ஆமா, 300 பாலிசி, 300 பாலிசி சார், 300 பாலிசி. அது கூட மட்டும் இல்லையே, 300 பாலிசிக்கு 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கொடுத்தது கிடையாது. எவ்வளவு பிரீமியம் வேணும்? 60 லட்சம். அப்ப 300 பாலிசி வேணும், 60 லட்சம் வேணும். ஆவரேஜ் பிரீமியம் பெர் பாலிசி எவ்வளவு வருது? 60 லட்சம் டிவைடட் பை 300 இல்லையா? That is one thing. Then the second thing is FPA is 1.75 crores. 1.75 crores is FPA. இது யாரோட போறதுக்கு? தனியா போறதுக்கா? ஸ்பௌஸோட. இந்த மான் அந்த மானோட அந்த மான் போறது மாதிரி இல்லையா? ஒரு மான் அந்த மானுக்கு போடணும்னா எப்படி, இந்த மான் அந்த மானுக்கு சேர்ந்து அந்த மான் போடும் அப்படின்னு சொல்றது மாதிரி, now you have to go to Europe with your family, for which you have to do 1.75 crores. Suppose you want to go with your only yourself, you are planning அப்படின்னு வச்சுடுங்க. நான் ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில எடுத்த உடனே முதல்ல பார்த்திருந்தாங்கன்னு வச்சுருங்களேன், என்ன ஆயிருக்கும்? அவனுடைய மனசுல ஒரு பதிஞ்சிருக்கும், I expected this one. எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். எப்படி நீங்க இந்த நான் மெடிக்கல்லாம் பார்த்து எல்லாருமே பாக்குற மாதிரி இதையும் பார்த்தாகணும். ஏன்னா இட் இஸ் an opportunity, ரைட்? சோ பரவாயில்ல, தயவு செய்து இப்போ அது இதை முடிஞ்ச உடனேயாவது அதை எடுத்து என்னன்னு பாத்துருங்க. எதுல குவாலிஃபை பண்ணணும்னு உள்ளதை நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா unless and until you have some idea, we will not be in a position to do it. இல்லையா? எல்லாரும் கேட்கிற மாதிரி நமக்கு காது இங்கே ஒரு ஓட்டை அங்கேயே ஒரு ஓட்டை, இங்க சொன்னா அங்க வெளியில போயிடக்கூடாது இல்லையா? It should be retained somewhere. So let us go and see what actually we want to do. Right? Next slide போலாம் சார். இது பாருங்க, கஸ்டமர் பர்ச்சேஸ் இன்டர்ன் த்ரூ அவுட் த இயர் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம் இப்ப நம்ம இது வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஒவ்வொரு மாசத்துலயும் பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட இன்டென்ட் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இது வந்து நான் வந்து இட் ஹாஸ் பீன் ஸ்டடீட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years. லாஸ்ட் 5 years பார்த்தோம் இல்ல, நம்ம எவ்வளவு பேர் அப்ரோச் பண்ணா எவ்வளவு பேர் கன்வெர்ட் ஆகுது. 95% வந்து மக்கள் வந்து ரெடியா இருப்பாங்க, பட் தே ஆர் ரெடி, பட் கன்வர்ஷன் யார் கையில இருக்குது? இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் us இல்லையா? when a person is ready, நம்மளுக்கு ஜான்வரியில 65%, 100 பேரை கேட்டீங்கன்னா 65 பேரை நம்மள்ட்ட வந்து பாலிசி எடுத்துருவாங்க. அது பிப்ரவரியில போச்சுமையோ you will get 70%, 70% will take. Whereas in the month of March, you have got 95% turnover கிடைக்கும்.
இதுல யாரு எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வெளியே போறாங்களோ அவங்கதான் எடுப்பாங்க. ஆனா இந்த மாதத்துல கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரு பாலிசி கொடுக்குறாங்க, 2 பாலிசி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு பாலிசி மார்ச் மாசத்துல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரையும் கேட்டேன், யாருமே போடல. இந்த 45% எப்படி வரும் தெரியுமா? ஸ்பில் ஓவர். மார்ச்ல கிடைச்சு கம்ப்ளீட் ஆகாம அதுல நிக்கும் பாருங்க, இதெல்லாம் ஏப்ரல்ல கம்ப்ளீட் ஆகும். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். So this is the peak month. But one thing, sir, now a person who wants to take a policy would have already decided in his mind. என்ன வேணும்? You have to go and ask. யாரு போய் கேட்கிறோமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். But one thing has to be done, sir. Everybody has to go out. பைய கையில தூக்கணும். இனியும் தூக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகலைன்னு வச்சுடுங்களேன், then it will be very சிரமம். சொல்றதுக்கு ஈஸி. நீங்க மீண்டும் என்கிட்ட எல்லாரும் சொல்லலாம். இல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் உங்களே மாதிரி தான் சார், நீங்களும் மாதிரி நானும் இருக்கிறேன், என்னாலே இப்ப தூக்கம், நான் இப்ப தூக்குறது, இந்த பைய தூக்குறது அப்படின்னு வந்து வச்சிருக்கணுங்க, ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். ஏன்னா பைய எடுத்தாலே தொழிலுக்கு போகக்கூடிய அத்தனை விஷயங்கள் நம்மளுடைய மனதில் வந்து, நம்ம பையை எடுக்காத வரையிலும் நம்மளால அந்த தொழிலுக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் வரவே வராது. ஸோ தயவு செய்து இன்னைக்கு முதல்ல அந்த பையை எடுத்துடுங்க. And see all the persons who have been already met by you first. So that is the only thing that is there. And another thing is, புதுசா ஒண்ணு நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ண வேண்டாங்க. Now everybody would have decided. But only thing என்னன்னா, இப்ப யாரு போய் கேட்கிறாங்களோ அவங்கள்ட்ட போட்டுருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் டிசைட் பண்ணி நாளை பாலிசி எடுக்க போறது இல்ல. ஆல்ரெடி they would have come to that position. நீங்களோ உங்களுக்கு முன்னால வேற யாரோ போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த பாலிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்போ போய் கேட்கிறாங்கல்ல, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க். இன்னொன்னு பாருங்க, we have got ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 75 வயது வரைக்கும் மேக்சிமம் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பிசினஸ்னால. முன்னால எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 60 வயசு மேல ரிட்டையர்மெண்ட் இல்லையா? இப்ப என்ன மாதிரி ஆளு ரிட்டையர்மெண்ட். ஆனா இப்ப 75 வயதுல கூட they are discharging in a work in a very fantastic manner. பொதுவா பிசினஸ் பிளான் எல்லாமே 75 years 75 years அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா it is roughly 4,000 days. Correct? It is roughly 4,000 days in a lifetime இல்லையா? 4000 நாட்கள் வரும். இந்த 4000 நாட்கள்ல எத்தனை வாரம் இருக்கும் சார்? Divided by 7. No. How much it will come, sir? weeks ஒரு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இயர் 571 weeks வருது. 571 weeks வருது. 571 weeks. In a year you will get 52 weeks. இல்லையா? Yes. How many weeks you would have? இப்போ ஒரு 50-60 வயசு எல்லாம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 வயசு 45 வயசு ஆயிட்டுன்னு வச்சுடுங்க, he would have already completed 2,800 days in his life. Correct? But how many சொற்ப வாழ்க்கைகள் இன்னும் வந்து விட்டுருக்கோம்? எவ்வளவு இன்னும் சொற்ப நாட்கள் இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்ப்போம் சார். ஏன்னா we always postpone things to the next day, sir. Why I am telling you, this month if it goes, you will not get it back. அதுதான் முக்கியமானது. இது போயிடும். நம்ம இன்னைக்கு வேலை செய்தாலும் இருக்கோம் போவோம், வேலை செய்யாம இருந்தாலும் இது போயிட போகுது. Tomorrow this day is wiped out. First is gone. But in the first day like we should have made something that remains. இல்லையா? So how many days we are going to total வாழ்க்கையில அந்த 4000 நாட்கள்ல நான் எத்தனை நாட்களை நான் யூஸ் பண்ணேன்றது, that is the most important. I want you to use it, sir. Let us make a study on ourselves. ஒவ்வொருவரும் யாரையோ ஒருத்தரை நம்ம படிக்கிறது பதிலா நான் என்னையே படிப்புமே. என்னுடைய வாழ்க்கையில நான் வேலை செய்யக்கூடிய நாட்கள் 4000 நாட்கள் இருந்தனா, ஒரு வாரம் 52 வாரம் இருந்தா ஒரு வருஷம் ஆயிடுது. எத்தனை வருஷம் போயிடுது? அப்ப எத்தனை வருஷங்கள், இன்னும் எத்தனை வாரங்கள் இருக்கிறது? இந்த எத்தனை வாரத்துல நம்மளுடைய பாதி நாட்கள் பாத்தீங்கன்னா, வருஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 52 வாரத்துல
102 நாள் நம்ம எதுல போய்க்கணும், 104 நாள் நம்ம இதுல போய்க்கிடுவோம், சாட்டர்டே சண்டே ஹாலிடே வீக்கெண்ட் இல்லையா, ஹாலிடே. ஏன்னா நமக்கு மத்த ஹாலிடே நம்ம ஹாலிடே, சோ அது போயிடுது. சோ மீதி இருக்கும் நாட்கள்ல தான் நம்ம வேலை பார்த்து நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னும் அப்படி பார்க்கும்போது எவ்வளவு நாட்கள் இருக்குது? We have got very limited days. Every day is very much important. So unless and until we pay attention to each and every day, days will go off, right? So kindly see this one. This is not a chart which has been prepared by me just like that, sir. After seeing the rate of conversion for the last 5 years, எடுத்த போறதுதான் இது வந்தது, right? Okay, so kindly go through it. Right, the next slide we go. March decides your destiny. எதுல எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எப்பவுமே நான் வந்து இப்போ இல்லைங்க, நான் வளர்ச்சி அதிகாரியா இருக்கும்போது முதல் நாள் ஒரு முகவரை நான் கொண்டு வந்த உடனே நான் சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் அவருக்கு கிளப் மெம்பர்ஷிப் தான். நீங்க எப்படி அதை எடுத்துப்பீங்க அப்படி எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு முகவர் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய மெயின் அச்சீவ்மெண்ட் நான் கிளப் மெம்பரா தான் யோசிப்பேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பலன் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முதல்ல வெளியில தெரியாத பலன்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த ரைட் ஃப்ரம் யுவர் மெடிக்ளைம்ல இருந்து அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பலனா நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரம் அது வந்து ரொம்ப முக்கியமான அங்கீகாரம். அதனாலதான் முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையிலும் பாத்தீங்கன்னா ஒரு கிளையினுடைய இதுல மொத்த முகவர்ல 15% வந்து கிளப் மெம்பர் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தேதியில நீங்க உங்க எந்த கிளையை சார்ந்தவரா இருந்தா நீங்க என்னைக்கு அனலைஸ் பண்ணுவாங்க, இட் ஹஸ் கம் டவுன் டு 8 to 9% வந்துருது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ்ல the total number of club members availability எவ்வளவு வந்துடுதுன்னா, it has come to 8 to 9%, which was earlier around 17 to 18% இருந்தது. ஒரு கிளப் மெம்பர் ஒரு கிளையினோட இதுல 10% மேல இருந்தாலே நல்ல கிளப், நல்ல பிரான்ச். பிசினஸ் வாஸ் கமிங் லைக் anything. ஏன்னா கிளப் மெம்பர்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் பிசினஸ் யூ டூ ஃபார் திஸ் இயர் அலோன். It speaks of so many things about the branch இல்லையா? என்னெல்லாம் நீங்க இந்த வருடம் கொடுக்கக்கூடிய பிசினஸ், நீங்க கொடுத்த பிசினஸ் ரிட்டன்ஷன் ரேஷியோ இல்லையா, எல்லாத்தையும் அது குறிக்கும். And another thing is the FARP that you are going to receive out of that branch, out of that business that you are doing, all these things, and the amount of commission that has been earned by each and every club member. ஏன் ஒவ்வொரு கிளப் மெம்பர் அப்படின்னு உள்ளவன் ஏர்ன் பண்ணக்கூடிய கமிஷனுடைய அளவு கூட கூட அந்த பிரான்சினுடைய ஸ்ட்ரென்த் கூடும் இல்லைங்களா? so many things it decides. And next thing sir, கிளப் மெம்பர் இது மாதம். நெக்ஸ்ட் திங் இப்ப என்னது, கேலக்ஸி அச்சீவ்மெண்ட் ஸ்டேட்டஸ். தோ எம்டிஆர்டி நம்மளுக்கு முடிஞ்சிருந்தா கூட எவ்வளவு வேணும் சார்? 8.25 லட்சமா போன வருஷத்தினுடைய கேலக்ஸி கிளப் மெம்பர் முடிக்கிறதுக்கு வித்தவுட் இந்த இது போனஸ் கமிஷன் இல்லாம 10 லட்சம் நினைக்கிறேன் சார். இது கமிஷன் தானே சார்? Commission that you have to earn for Galaxy Club member achievement status up to that is up to March இல்லையா? ஆமா சார், up to March. Yes. 2 years பார்க்கறாங்க. 2 years பார்க்கறாங்க. ஆமா, எவ்வளவு வேணும்? Around 8 lakhs ஆடா. ஆமா சார். 35 lakhs 40 lakhs premium, 40 lakhs premium, 10 lakh commission சார் எனக்கு தெரிஞ்சு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் இயர்ல குவாலிஃபை. ஆமா, குவாலிஃபையிங் இயர்ல. கண்டினியூஷனுக்கு 33 lakhs, 8 lakhs sir. 33 and 8 lakhs, correct? ஆமா சார். So how many club members is that is what I roughly remember. Right. I'm not having everything in with me. I have already forgotten those things 2 years before itself. But what remains in my mind, I've just recollected. Correct. It is some around some 33 lakhs and 8 lakhs odd something has to be brought out. So you have got the 31 days where you can become a Galaxy Club member. Correct, sir? Yes, so yes. that is also available in this month of March. Correct. Then MDRT Jumpstart Advertise.
ஆமாம். இந்த மாசத்துல எம்டிஆர்டிக்கு நம்ம ஏதாவது விதை போடாம இருந்தோம்னா கடைசியில ஏப்ரல் முடிஞ்சு மேல பாத்துக்கலாம், ஜூன்ல பாத்துக்கலாம்னா அடுத்தது எப்ப பார்க்கணும்னா அக்டோபர் நவம்பர்ல தான் பார்க்கணும், ரைட்? பட் நவ் யூ வில் பி ஹேவிங் அனதர் ஒன் மோர் திங், ஏர்லி பேர்ட் எம்டிஆர்டி, இல்லையா சார்? ஆமா ஆமா, எஸ் எஸ், தட் இஸ் ஆல்சோ தேர் நா, there is a yes, competition for that, இல்ல? ஆமா ஆமா, செப்பரேட் காம்படிஷன் இஸ் தேர், எஸ். Is there. So how many of you are planning for that? So everything depends, sir. சார் நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்க, இதெல்லாம் எனக்கு உள்ளது இல்ல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இட் இஸ் நாட் சோ சார், இட் இஸ் ஃபார் யூ. எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரிபடி. பட் ஒன்லி திங் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டடி த காம்படிஷன். என்ன காம்படிஷன், என்னது, இதுல நான் எவ்வளவு பண்ணணும், லெட் அஸ் ட்ரை சார். நத்திங் இஸ் கோயிங் டு பி லாஸ்ட். சப்போஸ் ஒரு எம்டிஆர்டி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு இஃப் யூ ஆர் புட்டிங் ஃபார்வர்டு உங்களுடைய எஃபர்ட்டை போடுறீங்க, எம்டிஆர்டி ஆகல பரவாயில்லைங்க, பட் கமிஷன் ஏர்ன் பண்ணது ஒண்ணும் வீணா போகிறது இல்லையே, இல்லையா? தட் இஸ் வித் யூ நா. தென் அனதர் திங் என்ன சார், யுவர் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த ஆண்டுல நீங்க பண்ண வணிகத்தினுடைய அளவு போன ஆண்டை விட மினிமம் ஒரு 40% நம்பர்ல வளர்ச்சி வரணும். போன வருஷத்தை விட ஒரு 40% நம்மளுடைய எண்ணிக்கை அடிப்படையிலையும் நான் வாங்கின பிரீமியம் அடிப்படையிலையும் நம்ம வளர்ச்சியை எய்ம் பண்ணி வேலை பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தேவையை பூர்த்தி பண்ண முடியும். நம்முடைய முகவர்ல பாத்தீங்கன்னா, இந்த முகவர் சமுதாயத்தை இப்ப இங்க வந்திருக்கக்கூடியவங்களே இப்ப 100 பேர் இங்க இருக்காங்கன்னா இதுல 70% பேர் இப்போ பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா அவங்களுடைய மெயின் தொழிலே முகவாண்மையா தான் இருக்கும், இல்லைங்களா? வேற ஒண்ணு அலைடு பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய அலைடு பிசினஸ் இல்லாம இந்த தொழில் மட்டுமே உங்களுடையதா இருக்கும்போது போன ஆண்டவுடைய வருமானத்தை விட நீங்க அதிகமான வருமானத்தை ஈட்டலைன்னா இந்த ஆண்டு நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பொருத்தமாக இருக்காது, இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு எய்ம் ஃபார் 40% இன்க்ரீஸ். அதுக்கு இதுதான் மாதம், இன்னும் இருக்கக்கூடிய 31 நாட்கள். அண்ட் அனதர் த கமிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ். யூ வில் கெட் கமிஷன், ரிவார்ட்ஸ் பை கால்ஸ் ஆஃப் இந்த காம்படிஷனு. இது மட்டும் இல்லையே, ஜோனல் ஆபீஸ் இன்னொரு காம்படிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? வேற ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் ஆமா ஆமா, 15 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட் 15 நாளைக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, அது போக டிவிஷன் இன்னும் காம்படிஷன் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டிவிஷன்லயும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு வாரத்துக்கு ஏதாவது காம்படிஷன் கொடுத்திருப்பாங்களா சார்? ஆமா ஆமா, கொடுத்திருக்காங்க சார், கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா மிக முக்கியமானது நம்மள இந்த சின்ன இந்த ஒரு ஒன்னோட இந்த நம்ம இதுல செய்வோங்கல்ல, ஒரு இது பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு இது நடந்த உடனே ஒரு ஆனர், அது நாமளே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, இல்லையா? So these competitions are actually trying to motivate you, இல்லையா? எனக்கிட்ட ஒரு ஏஜென்ட் இருந்தார் சார், ஒரு வாத்தியார் ஒரு ஏஜென்ட், இலுப்பத்தண்டலம்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் அந்த ஸ்கூல்ல வாத்தியார். பொதுவா பாருங்க, வாத்தியார் பிசினஸ் பண்ணாருன்னு வச்சுருங்களேன், ஹெட் மாஸ்டர் கோவம். ஏன்னா அவரை எப்பவுமே கண்டிப்பாரு. என்னன்னா, நீ 24 மணி நேரம் எல்ஐசி பத்தி பேசுறே தவிர ஸ்கூல்ல இருக்க மாட்டேன், ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஓடி போடுறாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரே ஒரு விஷயம் அடைஞ்சுவாரு, இவருக்கு கிடைக்கக்கூடிய காம்படிஷன் உள்ள பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சார் அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாரு. உங்களுக்கு சார் கிடைச்சது இந்த காம்படிஷன் பிரைஸ், நீங்க வச்சிடுங்க. அப்ப நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் என்னவா இருக்கும், மோஸ்ட்லி ஸ்டீல் டப்பாவா தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலி அந்த ஸ்டீல் மட்டும் என்னைக்குமே அதனுடைய கிளாமர் போகாது. சோ அவருக்கு ஒரு ஆசை, அவர் இவரை மறைமுகமா மோட்டிவேட் பண்ணுவார். அதே மாதிரி லெட் இட் பி சார், வாட் எவர் இட் மே பி. எனக்கு தெரிஞ்சு தக்கரையில ஒரு அம்மா இருந்தாங்க, உண்மையில அவங்க இந்த காம்படிஷனை வச்சு ஒரு தடவை ஒரு பிசினஸ் பண்ணாங்க பாருங்க. நான் அது என்னைக்கும் மறக்க முடியாது. நான் நாகர்கோவில் கிளையில நான் மேலாளர் இருக்கும்போது அவங்க தக்கலை கிளையில ஏஜென்டா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காம்படிஷன் 4 நாள் இருக்கக்கூடிய பீரியட்ல ஒரு 10 குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு வந்தாங்க. 10 குங்குமச்சிமிழ் சார். அந்த சின்ன ஒரு அப்போ 300 ரூபாய் 350 ரூபாய் விலை. அவங்க பண்ண வேலையை பாருங்க. அந்த குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல கொண்டு போய், சார் இந்த காம்படிஷன் ஒவ்வொரு கிளையிலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 30 முகவரை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கையிலையும் 10 குங்குமச்சிமிழ் கொடுத்தாங்க.
என்னுடைய இதுல 10 கொடுத்தாங்க. நான் 7 பேரை ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஏன்னா வணிகம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு சொன்னாங்களோ அவங்ககிட்ட இந்த இதை கொடுத்து அவங்கள ஊர்ஜிதப்படுத்த சொன்னாங்க. நான் 7 குங்குமச்சிமிழ் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இன்னும் 3 தான் இருக்குது. அது உங்ககிட்ட இந்த ஒரு குங்குமச்சிமிழை கொடுத்துட்டேன்னா இன்னும் 2 தான் இருக்குங்க. எப்படிங்க நீங்க இதை பொதுவாவே அவங்க சொன்ன மாதிரி குங்கும சிமிழை கொடுத்த உடனே யாராவது சிமிழ் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அந்த அம்மா சொன்ன இது என்னால என்னைக்குமே வர முடியும். ஏன்னா வேற எதனா கூட பொருள் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லிடுறது உண்டு. பட் குங்குமச்சிமிழ் எப்பவுமே பொதுவாகவே எல்லாருமே வந்து வேணான்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கு, வராது. ஏன்னா அதை they considered it to be an auspicious thing. So they received it and she told only one thing. 2 நாள்ல மட்டும்தாங்க அந்த பிரீமியம் கட்டணும். She immediately puts forward the idea. இன்னும் 2 நாளைக்குள்ள இந்த பாலிசிக்குள்ள பிரீமியம் கட்டணும். Naturally she got it. அந்த 10 குங்குமச்சிமிழையும் ஒருத்தட்ட கூட முதல்ல 7 பாலிசி கொடுக்கல, 7 பேருக்குள்ள கொடுக்கலன்னா கூட முதல்ல இருந்து சொன்னவங்கள்ட்ட எல்லார்ட்டுமே 7 கொடுத்துட்டேன் 8 கொடுத்துட்டேன்னு சொல்லி வாங்கிட்டான். Why I am saying everything depends upon the individual. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை இருக்கு. இதுதான் ஒரு வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல நீங்க எல்லாம் காம்படிஷனுடைய பிரைஸ் வாங்கி கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு உள்ளதை நான் வந்து உங்களை இது பண்ண சொல்ல. ஆனா எவ்ரிபடி நீங்க ஒரு வழியை நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொல்வது ஒரு வழியா இருந்ததுன்னு உள்ளதை நான் சொல்லல. You can find out your own way of moving with the customers because everybody will have something or other. இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டிலேயே ஒரு மூட அரிசி வாங்குறோம். சில சமயம் ஒரு பை அரிசி வாங்குறோம், 25 கிலோ அரிசி வாங்குவோம். திடீர்னு ஒரு அரிசியில ஒரு இது போட்டிருப்பாங்க, இந்த பேகுக்குள்ளால ஒரு பெரிய கப்பு இருக்குன்னு. அந்த கப்பை வாங்கி கையில நசுக்கிற போயிரும். ஆனா கூட என்ன பண்றோம்னா திடீர்னு அந்த கப்புக்கு வேண்டிய அந்த அரிசியை மாறி பார்ப்போம் இல்லையா? People are always having an attraction towards what is being given as freebies. இல்லையா? இன்னையில இருந்து இன்னைக்கு இதுல பாத்துட்டு இருப்போம் இல்லையா? எத்தனை விஷயங்கள் freebiesல தான் ஓடுது. நாடே அதுலதான் ஓடிட்டு இருக்கு. So why not we? We will also do something. But one thing, it is very important. People want to buy. People are ready to buy. People need to buy. But என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the urgency has to be created. இப்ப வாங்கி ஆகணும், இப்ப இல்லைன்னா பிற்பாடு இல்ல அப்படின்னு ஒரு சூழலை கொண்டு வரணும். ரைட், we'll go to the next slide, sir. Then club membership வந்து பொதுவாவே நான் என்னுடைய இதுல வந்து அந்த ரெகக்னிஷன் ஒரு பிரஸ்டீஜ், அந்த எக்ஸ்க்ளூசிவ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ், அதாவது இத மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை, அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த கெட்டிங் எ ரிலேஷன்ஷிப், தட் இஸ் மோர் இன் தட் கிளப் மெம்பர்ஷிப். ப்ரையாரிட்டி ட்ரைனிங், நிறைய விஷயங்கள் நடக்கு இல்லையா கிளப் மெம்பர்னா. You will get some status. இப்ப கூட ரீசெண்டா you had a zonal manager club member training இது இருந்தது இல்லையா? Convention was there, special rewards, enhanced commission rate. So all these things, I am just putting forward what are all the benefits of club member. இது மட்டும் இல்லைங்க, club memberல நான் எப்பவுமே பெருசா பாக்குறது, when you become a club member, the first and the most important thing is the mediclaim. இல்லையா? That was most important. Second thing, you will get your status. இதனால என்ன ஆகும், உங்களுடைய குரூப் இன்சூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? And another thing is your increase in the other risk cover events, நம்மளுடைய right from the housing loan, then whatever you are going to get a perks, your இந்த வரக்கூடிய நம்மளுடைய மற்ற benefits. There are so many things that is available for a club member. Then being this is an allied the Galaxy club member அப்படின்னு சொன்னா, what are the things that you are going to get? These are things. அதாவதுங்க பொதுவாவே இந்த உங்களுக்கு you know Mr. Ramesh of Chengalpattu இல்லையா? He always poses himself as a MDRT or Galaxy club member, but that gives him an additional advantage. எப்பவுமே I don't know whether Mr. Ramesh is there in this meeting or not. ஒருவேளை இருந்தால் கூட நான் எப்பவுமே அவர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா he introduces him as a Galaxy club member. அது போகச்சமே என்ன ஆகும்னா, நெசசரிலி ஒரு கஸ்டமருக்கு Galaxy club memberனா என்னன்னு தெரியுதோ இல்லையோ, he will start explaining what is a Galaxy club member. A person who is having that many number of customers, who is having a least number of lapsation ratio, a person who is earning this much of them. So he creates a status for himself. ஏன்னா நம்ம எல்லாருமே தான் எதிர்பார்க்கிறோம்,
ஒரு காலத்துல நாம வாங்கக்கூடிய பொருள் யார் மூலமா வாங்குறோம்னு உள்ளது ரொம்ப முக்கியமானது. இப்போ முன்னால அப்படி இல்லை, நம்ம வாங்கக்கூடிய இடம் சீப்பா இருக்கணும்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லைங்க. we want to see where from you are buying, whether that place is a recognized place. Galaxy Club member வாங்கணும்னா we feel that we have bought from a good place. Our products are good. What he has told is good. அவர் கொடுத்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுது. So all these things are there for us. இதெல்லாம் நமக்கே வேண்டி உருவாக்கப்பட்டது இல்லையா? இதை நீங்க அடையணும் அப்படின்னு உள்ளதுதான் என்னுடைய ஆசை. அடுத்ததுங்க எம்டிஆர்டி டெட்லைன். இது உங்க எல்லாரும் தெரியும். பட் இதை ஏன் ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு உள்ளது சொன்னோம் அப்படின்னு உள்ளது தெரியும். பிகாஸ் இந்த மாசத்துல போனா அந்த 95% கன்வர்ஷன் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு உள்ளதுனாலதான் அதை சொன்னேன். ரைட், வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். தென் இந்த ஜிஎஸ்டி ஆஃப் பிரீமியம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே டைம்ல நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இந்த வருஷம் அதே கஸ்டமருக்கு நம்ம போய் சொல்லுமே எப்படி இருக்கும். பிகாஸ் we are giving with the zero GST இல்லையா? That is a winning advantage. டெஃபினட்டா இதை எத்தனை பேர், இன்னும் நிறைய பேர் இதை கம்யூனிகேட் பண்ணல. நாம என்ன நினைச்சிருக்கோம்னா கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைச்சிருக்கோம். கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் we have to give a ரியல் டேர்ம்ல இது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காமிக்கணும். லாஸ்ட் இயர்ல ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி வாங்கினா, பிரீமியம் வாங்கினா, கொடுத்து ஒரு பாலிசி வாங்கினான்னா the amount that he is going to contribute to the policy will be lesser when compared to the current rate. அதே 10,000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தான்னா he will get a more bigger sum assured இல்லையா? So that அவருக்கு வந்து நம்ம வந்து போட்டு காமிக்கணும். அந்த value proportion has to be shown. So இத வந்து I want you to everybody to do. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் விட்டுறோம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது இதுல மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ரெகுலர் பிரீமியம்ஸ், வெதர் இட் இஸ் ரெகுலர் பிரீமியம் ஆர் அவர் ஓன் இந்த பிரீமியம், எது சிங்கிள் பிரீமியம், எவ்ரிதிங் இட் மேட்டர்ஸ் a lot. தயவு செய்து இதை யூஸ் பண்ண பாருங்க. ரைட் சார், வில் கோ டு தி நெக்ஸ்ட் லைன். தென் கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ், endowment plans, there are many guaranteed products are there. Then pension plans, ULIP, the ULIP products எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா you know about the ULIP product growth இல்லையா? நீ பாருங்க, when you sir was talking, when is the last date ன்னு உள்ளது சொன்னீங்க. ULIPக்கு 31st is the last date, right? After which நம்ம வந்து கம்ப்ளீஷன் பண்ண முடியாது இல்லையா? அந்த ULIP products ஒரு காலத்துல அது ஒரு பெரிய ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு ப்ராடக்டா யாரும் பார்க்கல. பட் இன்னைக்கு தேதியில யங்ஸ்டர்ஸுடைய செக்மெண்ட் அல்லது ஜி குரூப் அப்படின்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு யூலிப் தான் பிடிச்ச ப்ராடக்ட் இல்லைங்களா? there are certain products கஸ்டமர், அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. யூலிப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஜி குரூப் கஸ்டமர்ஸ் தான். அவங்க ஏன் இதுக்கு போறாங்க அப்படின்னு உள்ளது அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏற்றம் இறக்கம் நிறைந்த ப்ராடக்ட்னு பாக்குறோமே தவிர, ஆனா அவங்கள பொறுத்தளவுல இதுல நிறைய விஷயங்களை அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த பிள்ளைங்க நம்ம பாருங்களேன், இந்த இயர் 2002 or so நம்மளுடைய எல்ஐசில ஐபிஓ எப்போ வந்தது? இந்த இயர் 2022 இல்லையா? அந்த சமயத்துல what was the number of demat account was available? It was some 4.5 million, 1 crore demat account தான் இருந்தது. தெரியுமா? the total number of demat account available at that time in India was around 4.1 crore. What is the current number of demat account? It is around some 185 billion demat account are there, which means 18 crores மேல இருக்குது. The great growth பாருங்க, இது how it has happened. Now everybody is talking about the market இல்லையா சார்? கரெக்ட். டெய்லி நம்ம மார்க்கெட் பத்தி பேசுறோம். மார்க்கெட்ல எதுல இன்வெஸ்ட் பண்ண, இது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைமா இல்லையா, இல்ல இ கோல்டுல பண்ணலாமா, இதுல பண்ணலாமா, அதுல. So that has become the order of the day. இன்னைக்கு நம்ம யூலிப்ப பேசலன்னு வச்சிருங்க, we are losing a big market, நம்மள்ட்ட போயிடும். So தயவு செய்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. Then another thing is child plan, evergreen products. நமக்கு எடுக்கலைனாலும் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை செக்யூர்டா இருக்கணும். இது எவர்கிரீன் ப்ராடக்ட், இது என்னைக்குமே நம்ம விட்டுற முடியாது.
ஸோ யூலிப் கொடுத்துமே யூ கேன் கம்பைன் டேர்ம் அஷூரன்ஸ், சைல்டு பிளான் டெஃபினட்டா அது ஒரு பெரியது. இந்த ரைடர்ஸ் இருக்கு இல்லைங்களாங்க, இந்த ரைடர்ஸ் ஹெல்த் ரைடர்னு மட்டும் இல்லைங்க, எல்லா ரைடர்ஸுமே எடுத்து பாருங்க. இந்த ரைடர் சொல்லியே பாலிசி விற்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ரைடரே ஒரு பெரிய காம்பனன்ட். மேபி அதுல பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், பட் யூ கேன் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யங் குரூப் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லும் போது we have to use certain new things. ஏன்னா இந்த ஓல்டு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் சேல்ஸ் நம்ம வந்து வெளியில வந்துதான் ஆகணும். இன்னைக்கும் பழைய இதுபடி நம்ம வந்து பேசணும்னா ப்ராபபிளி நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சக்சீட் ஆக முடியாது. இந்த நியூ கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், நியூ ஜெனரேஷன் எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களை மேட்ச் பண்ணணும்னா நாமளும், நீங்க எத்தனையோ உங்களுடைய ராஜகோபால் சார் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அதுல போடுற நிறைய விஷயங்கள் கூட குவிஸ் கூட போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த குவிஸ்ல எத்தனை பேர் ஆன்சர் பண்றான்னு பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் ஆன்சர் பண்றாங்க. அந்த I always see that why people are not attempting it. ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, one man is trying to tell something. இதனால என்ன ஆகுது, he also get thorough and he is also making many person thorough. இல்லைங்களா? ஒரு விஷயத்தை பத்தி படிக்கும் போதுதான் நம்ம அதுக்கு பத்தி உள்ளது முழுமையா உள்ளது தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரு என்ன கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரும். நீ பாருங்களேன், ஒரு யூலிப் பிளான் எடுத்துட்டு போறோம், இல்ல ஒரு பென்ஷன் பிளான் எடுத்துவோம். ஒரு பென்ஷன் பிளான்ல 1.4 crores வரைக்கும் நம்ம கொடுக்குறோம், அவனுக்கு இன்கம் டாக்ஸே இல்லாம கொடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம வித்தியாசமான ப்ராடக்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுடுங்க. எப்படி கொடுக்க முடியும்? இஸ் ஏர்னிங் should not be more than 12.5 lakhs. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருந்து ஏர்னிங் இருந்து ஒய்ஃபுக்கு இல்லைன்னு வச்சிருங்க, 12.5 lakhs வரைக்கும் நம்ம ஏர்னிங் இது வருமானம் கொண்டு வரணும். 1.4 to 1.5 lakh crore வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு. நீ நாட் பே ஈவன் a single paisa income tax இல்லையா? So these are other ways by which you can convince a person to take a product. ஏன்னா நம்ம கன்வென்ஷனல் வே ஏற்கனவே இருக்க மாதிரி, சார் இத மாதிரி ஒரு என்டோமென்ட் பாலிசி எடுங்க, ஜீவன் லேப் எடுங்க, ஜீவன் உமாங் எடுங்க, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனுங்க. இன்னைக்கு நான் எடுக்க இவ்வளவு பிரீமியம் கட்டுறேன், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ தட் இஸ் த வே பை விச் த சேல் ஹாஸ் டு ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா நீங்க எடுத்துக்கிடணும். இந்த 95 டே, இந்த வாட் இஸ் திஸ் 31 days ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ். போனா வராது, இந்த பழைய இதுல சொல்லுவாங்க, போனா வராது பொழுது போனா நிக்காதுன்னு சொன்ன மாதிரி you have to be like that. Every day is important. One day has gone. Right, sir, next slide. இந்த LICல you may be knowing na these things came ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான போட்டுருந்தாங்க இல்லையா? எல்லாரும் இதுலயும் போட்டிருந்தீங்க இல்லையா? நீங்க கூட போட்டிருந்தீங்க. நம்மளுடைய இதுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 28 crore policy holders are there இல்லையா? இவங்க இந்த இதை நம்ம பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருது. வாட் இஸ் அவர் கரண்ட் வாட் இஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 45 lakh crore இருக்கு, 70 years experience, number 1 position in customer service. இதெல்லாம் எதுக்க வேண்டி? Let us, அந்த பேப்பர் கட்டிங் நம்ம எத்தனை பேர் வச்சிருப்போம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு கம்பெனில இருந்து வராங்க, ஒரு இன்னைக்கு புதிய கம்பெனில இருந்து வருவான், அவன் நம்மகிட்ட காமிக்க கூடியது அவனுடைய கம்பெனியை காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றான் பாருங்களேன் இல்லையா? இந்த நம்ம எத்தனை பேரு இன்னைக்கு நடந்த விஷயத்துல பாருங்க. இது நம்மள்ட ஏற்கனவே தினத்தந்தில வந்தது, நம்மளுடைய சேர்பர்சன் CEO ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதுல வந்தது. So many things have come out. And another thing, இந்த டிசம்பருக்குள்ள third quarterல what we have mobilized அப்படின்னு உள்ளது, அதுக்குள்ள நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு வந்தது இல்லையா? இத எத்தனை விஷயங்கள் வெளியில வந்தது, இதெல்லாம் யார் வச்சிருக்கா? It has come as a news, but are we preserving that news and showing to our customers, sir? Sir, இந்த விஷயங்களை நாம சொல்லும் போது the customer will feel happy. Correct? Correct. He has invested in a very good organization. His money is safe. அதான முக்கியமானது. You have to create a trust inside the mind of that fellow இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு உள்ளதுக்காண்டி தான் இதை போட்டு. இதெல்லாம் தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் எல்லாரும் 20 வருஷம் 25 வருஷம் ஒர்க் பண்ண ஏஜென்ட்ஸ் தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. யாருக்குமே எதுவுமே தெரியாம இருக்காது. பட் என்ன தெரியுமா, எனக்கும் இதே தான் தெரியும். ஆனா ஒண்ணு மீண்டும் அதை பத்தி நம்ம ஒரு தடவை சொல்லும் போது
ஓஹோ இதையும் கூட யூஸ் பண்ணலாமா நீங்க திங்க் பண்ண மாட்டீங்களான்னு தான் ஐ எம் ட்ரைங் டு டெல் இட் அகைன். ரைட், நவ் வீல் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது எல்ஐசியினுடைய growth மேக்கிங், அதாவது லாஸ்ட் 4 இயர்ஸ்ல we see the what is the growth that we have experienced. Almost we have grown by 65% in the last 4 years. This is the growth we are experiencing. இவ்வளவு growth ஏற்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் இதுல காமிக்கணும். என்ன தெரியுமா? நீங்க அந்த வருஷத்துல இப்ப 2021 22ல இருந்து இன்னையோட வருஷத்தை எடுத்து பார்த்தா நம்மளுடைய பர்சனல் பிசினஸ்ல என்னுடைய ஆஸ் ஏஜென்ட் என்னுடைய இதுல இந்த 65% growth ஏற்பட்டிருக்கா? இது கேள்விக்குறி இல்லைங்களா? அதாவது பாருங்க, எண்ணிக்கை அடிப்படையிலேயே நம்ம எத்தனை பேர் சரிஞ்சிட்டோம் பாருங்க. 2021 22ல நான் பண்ண வணிகத்தினுடைய அளவுல இன்னைக்கு எடுத்து பார்த்தா அன்னைக்கு 50 பண்ணவன் இன்னைக்கு 20 பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்டா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரீமியம் நிறைய வந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்ல, அது பிரீமியம் நிறைய வந்துட்டு, ஏன்னா அவங்கள எப்பவுமே காப்பாத்திக்கணும்ல. அதனால பிரீமியம் வந்தது அதனாலதான் நம்பரை விட்டுட்டேன். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நான் நல்ல பாலிசி பார்த்து வாங்கியிருக்கேன். யாருக்குமே நல்ல பாலிசி கெட்ட பாலிசி யார் எடுக்கான்னு தெரியாது. இந்த 65% ஆஃப் growth வந்து நம்மளுடைய பர்சனல் பிசினஸ்ல வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் ஹவ் வி ஹேவ் டு அனலைஸ். எப்பவுமே when you take a growth of a industry, first என்னன்னா இண்டஸ்ட்ரியல் growth பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் growthல இருந்து நீங்க பர்சனல் growth பார்ப்பாங்க. இது இண்டஸ்ட்ரியல் growthல இருந்து பர்சனல் growthன்னு சொன்னா எல்ஐசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி என்ன விதத்துல grow ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. இதுல எல்ஐசி என்கிற இண்டஸ்ட்ரி என்ன லெவல்ல grow ஆயிருக்குன்னு பாக்குறாங்க. அப்பதான் we are competing and growing with other industries அப்படின்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்ணோம்னா, எல்ஐசி இவ்வளவு வளர்ந்துருக்குது, இந்த வளர்ச்சி என்னுடைய பர்சனல் வளர்ச்சியில ஏற்பட்டிருக்கா இல்லையா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்ஐசி வளருது, அப்ப யாரோ ஒருத்தருடைய வளர்ச்சியில நாம வந்து கழுக முடியாது இல்ல. ஐ கேனாட் டேக் அட்வான்டேஜ் இல்லையா? என்னுடைய பர்சனல் வணிகம் வந்து வளரணும், என்னுடைய பர்சனலா நான் பண்ண பிசினஸ் வளரணும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வாண்ட் டு சீ ஃபார் யுவர் செல்ஃப். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி பாருங்க. வெதர் யூ ஹவ் grown in premium, in number of policies to this much extent, even if it is in number of policy இவ்வளவு ஏறலைன்னா கூட பிரீமியம் லெவல்லையாவது இவ்வளவு ஏறி இருக்கமா? இது மூலமா நம்ம இவ்வளவு தூரம் கமிஷன் ஜெனரேட் பண்ணிருக்கோமா? ஒவ்வொரு வருடம் என்னுடைய இதுல வந்து growth ஏற்பட்டிருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணும். We'll go to the next slides. Then these are March beats every other month. இதுல என்ன கஸ்டமர் கேஷ் ஃப்ளோ, ஃபெஸ்டிவல், எக்ஸாம் ஃபோக்கஸ், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த டாக்ஸ் சேவிங் இது முன்னால ரொம்ப ரிலவன்ஸா இருந்தது, இப்போ அது பெரிய ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, இந்த ஃபைனான்சியல் இயர் எண்டில் ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணணும். இந்த வருடம் முடிய போகுது சார், இப்ப எடுத்தாகணும். ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய மக்கள்கிட்ட ஒரே ஒரு இதுதான், அந்த லாஸ்ட் டே ரஷ் இல்லையா? இந்த இபி பில்லு கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தானே. என்னைக்கு ஃபியூஸ் பிடுங்குவானோ அன்னைக்கு தான் போய் இபி பில் கட்டுவாங்க. அது நம்மளுடைய ஒரு பழக்கம், அது நம்மள்ட்ட ஒரு அழகான கேரக்டர். அதே மாதிரி இயர் எண்டு முடிய போது அர்ஜென்சியை கிரியேட் பண்ணி ஆகணும். அண்ட் another thing, you need to increase your commission, spread this. We cannot leave. இந்த வருடத்தினுடைய வருமானத்தை அடுத்த வருஷம் எடுக்க முடியாது. இந்த வருடம் இந்த வருமானம் இந்த வருஷத்துக்கு தான். அது மாதிரி இந்த கிளப், எம்டிஆர்டி டெட்லைன் எல்லாமே இந்த ஆண்டு முடிஞ்சு போகுது. மற்ற மாசத்துல இதை பத்தி கவலை இல்லை. பட் நவ் இட் இஸ், இஃப் யூ லீவ் நெக்ஸ்ட் மந்த் யூ வில் நாட் கெட். ஸோ அந்த அர்ஜென்சியை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உள்ளது என்னுடைய ஆசை. இது எல்லாமே உடனே வந்து எல்லாமே அர்ஜென்சி தான். இந்த மாசத்தினுடைய அர்ஜென்சி, திஸ் 31 days ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் சார், வில் கோ டு தி நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் ஒன் சார். தென் ஹூ ஆர் சிட்டிங் ஆன் அ கோல்டு மைன் வாக்கிங் பாஸ்ட் இட். அதாவது முன்னால சார், இந்தியாவினுடைய பாப்புலேஷன் யூ மே பி நோயிங், இதுல எவ்வளவு பேர் இன்ஷூர் பண்ணிக்காங்க, இன்னும் எவ்வளவு இன்ஷூர் பண்ணல, ஒரு பொட்டன்ஷியல் கிளையண்ட் எல்லா ஃபேமிலியும் இருப்பாங்க, நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக வேண்டி நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொதுவான எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேசுறதை கேட்டுட்டு நாம நிறைய பேர் சொல்லக்கூடியது, முன்னால மாதிரி பாலிசிஸ் விற்க முடியல, அல்லது முன்னால மாதிரி எல்ஐசில பாலிசி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் உள்ளுக்கு வரும்போது they are identifying the
கேப் தட் இஸ் அவைலபிள். அது பொட்டன்ஷியல் கேப் தான் ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒவ்வொரு நிறுவனமும் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியை தொடங்குறாங்க. அதுல இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய பொட்டன்ஷியல் கேப் வந்து ரொம்ப வாஸ்ட். ஒரு விஷயம், தனி மனிதனுடைய பொட்டன்ஷியல் கேப் அது ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஒரு இடத்துல நான் வாழ்க்கையை துவங்கும் போது நான் ஏற்கக்கூடிய வருமானத்துக்கு ஏற்பால அன்னைக்கு வந்து நான் ஒரு இது எடுத்திருப்பேன். நான் ஒரு சின்ன இதுங்க 2001 நான் நாகர்கோயில் கிளையில ABMS ஜாயின் பண்றேங்க. அப்போ இந்த ராஜாஸ் காலேஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகர்கோயில்ல ராஜாஸ் காலேஜ்னு ஒண்ணு இருக்குதுங்க. அப்ப SA ராஜா அப்படின்னு உள்ளதுதான் அந்த ராஜாஸ் காலேஜுடைய MD. இஸ் த சீஃப், இஸ் த பர்சன் ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தட் காலேஜ். அவரை நானும் என்னுடைய பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தர், நாங்க 2 பேரும் அவரை போய் பார்க்க போயிருக்கோம் SA ராஜா காலேஜ்ல போய். அப்ப உள்ள போயிட்டோம், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், அவர்கிட்ட போய் பார்க்க போயாச்சு, அவர்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம், நாங்க LICல வந்திருக்கோம் சார், இந்த மாதிரி நம்ம இதுல நிறைய காலேஜஸ் இருக்கு, யூ காட் லாட் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், நம்ம இது மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி LIC பாலிசி வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து ஆஷா தீப்னு ஏதோ ஒண்ணு இருந்தது இல்ல, ஐ திங்க் ஆஷா தீப் ஏதோ ஒரு பால். நாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறோம். அவரு என்கிட்ட கூட பெரிய பாலிசி இருக்குங்க அப்படின்னாரு. எங்களுக்கு நினைச்சோம் சரி பெருசா ஏதோ வச்சிருப்பாரு போல இருக்கு. ஆமாங்க, பையனுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, என்னுடைய மருமகன் பேர்ல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, எல்லாம் 50,000 ரூபாய் சம்மஷூட ஒரு பெரிய பாலிசி சொன்னாங்க. ஏன்னா ஃபார் தம் ஹேவிங் எ பாலிசி இன் LIC இட்செல்ஃப் இஸ் எ பிக் திங் நினைக்கிறாங்க. பட் த பொட்டன்ஷியல் கேப், அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி பாலிசி யாருமே வச்சில்ல. பட் we have to make them understand that இது நம்மளுடைய கடமை இல்ல, we have to make them understand. நம்மளுடைய கஸ்டமர், ஏன்னா இந்த 31 நாள்ல இன்னைக்கு போய் புதுசா இனிமேல் தான் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்க முடியாது. பட் ஃபார் தி 11 months நம்ம எத்தனை பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருப்போம் இல்லையா, எத்தனை பேரை கேட்டிருப்போம். they are always there in your book. And another thing, your own customers, their family members, you would have gone and calculated ல, எல்லாருக்கும் வீட்டுல போனீங்கன்னா ஹஸ்பண்டு கொடுத்தா ஒய்ஃபுக்கு கொடுத்துருப்பீங்க, ஒரு பாலிசி கால்குலேட் பண்ணி காமிச்சிருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு பாலிசி கால்குலேட் பண்ணி காமிச்சிருப்பீங்க, அவங்க வீட்டுல ஒருவேளை பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு பாலிசி கால்குலேட் பண்ணி, எவ்ரி பாலிசி யூ நாட் ஹவ் டேக்கன் இல்ல, எல்லாத்தையும் வாங்கிருக்க மாட்டீங்க. ஸோ தட் கேப் இஸ் தேர், தட் யூ ஷுட் டேப் இட். ஏன்னா திஸ் இஸ் அ சீசன் சார். புதுசா தேடி ஓடுறதை விட இருக்கிறதுல எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தாகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஏன் நான் வந்து மீண்டும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது, மீண்டும் நான் அதான் சொல்லுவேன், தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களே மாதிரிதான் எனக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்களேன், நீங்க இன்னைக்கு நான் ஒரு ஏஜென்ட், நீங்க உங்கள்கிட்ட ஏஜென்ட் ஆட்டு நீங்க இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசிருக்கேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் மேனேஜர்ஸ் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஹெல்ப் நோயிங்கன்னா ஒரு பிரான்ச் மேனேஜர் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், which would have been addressed by our senior DM or by our zone manager. அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? மார்ச் the expected growth சொல்லிருப்பாங்க. எதுக்காக வேண்டிங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு திஸ் சண்டே, ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. சண்டே, இன்னைக்கு சண்டே எவ்ரிபடி ஆஸ் பர் இது வந்து நாம் வந்து எல்லாரும் சொல்லலாம், இட் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த பிசினஸ் ஆஃப் LIC. But one thing, at last, whose pocket is going to be filled because of it, sir? இந்த 1ஆம் தேதி மீட்டிங் நடந்து இவ்வளவு கடினமா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்து கடைசியில யாருடைய பாக்கெட்டை நிறைப்பதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? யோசிச்சு பாருங்க. எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் தி ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் ஒன் வே ஆர் அதர். நம்ம நினைக்கலாம் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது, கரெக்டுங்க, இண்டஸ்ட்ரி க்ரோ ஆனாதாங்க நாம வளர முடியும். இண்டஸ்ட்ரி வளராம நான் வளர முடியாது இல்லையா? இண்டஸ்ட்ரி ஹாஸ் டு க்ரோ, பட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்டிட்டி ஹாஸ் டு க்ரோ. அண்ட் ஏஜென்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் என்டிட்டி இல்லையா? ஏஜென்ட் கட்டாயமா வளர்ந்தாகணும். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலே பாருங்க, காலையில இருந்து ஏன் இந்த காம்படிஷன் பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பிரான்ச் மேனேஜர்ஸ் என்கிட்ட பேசிருப்பாங்க தெரியுமா? they have asked me and they have given me one thing. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தங்க. நான் இன்னைக்கு காலையில இருந்து உண்மையிலே நான் சும்மா இருக்கலைங்க. ஒரு முதல் இது என்னன்னா, அந்த மிஷன் டு இது இருக்குல்ல, யூரோப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் SBA, அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்காங்க.
they told me இதை கம்பைன் பண்ணி ஒரு அழகா ஒரு பவர் பாயிண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னா. ஸோ ஐ மேட் இட். அண்ட் another thing, ஜோனல் ஆபீஸ்ல உள்ள காம்படிஷன் பிளஸ் இந்த ஆல் இண்டியா காம்படிஷன், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஐ ஹவ் மேட் அண்ட் கிவன். ஏன் தெரியுமா சார்? எவ்ரிபடி இஸ் டுவர்ட்ஸ் இட். ஆனா இதுல என்ன வேணும் அப்படின்னா, எல்லாரும் எல்லாத்தையும் போட்டாலும் கடைசியில வெளியில ஏறி வெளிப்பட வேண்டியது யாரு தெரியுமா? நாம தான். நாம பைய எடுக்கலன்னு வச்சுடுங்க, எல்லாரும் பேப்பர்ல கணக்கு போட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இவ்வளவு வந்தா அவ்வளவு வரும், எல்லாம் வரும். எப்போ வரும்? வந்தா வரும். வரணும்னா என்ன பண்ணணும்னா வெளியே போய் ஆகணும், கேட்டாகணும். ஒரே ஒரு ஃபார்முலா தான் சார், கேட்காம எதுவுமே நடக்காது. இந்த தொழிலை பொறுத்தளவுல we already know that it is a rejection business. Everybody will not accept or will not give, but only when we ask we will get. கேட்டால் தான் வரும், ரிஜெக்ஷன் வரும், பட் டெஃபினட்டா கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தான் போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட எல்லாரும் போய் எல்லாரையும் கேட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நாம போய் கேட்கறதுனால என்ன ஆகும்னா, ஒருவேளை வேற காம்படிட்டரான ஒரு ஆளு போய் கேட்டு வச்சிருந்தவங்க கூட நம்மள்ட்ட போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. தட் இஸ் ஹவ் வி ஹேவ் டு கன்வெர்ட். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் கோ சார். அண்ட் அனதர் ஒன் திங், இந்த மைண்ட் செட் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காம்படிஷன் மட்டும் இல்லை, இந்த காம்படிஷனே விட்டுருங்களேன். பொதுவாகவே கழிந்த ஆண்டுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணான்னு உள்ளதை எடுக்கிறத விட, நான் என்ன பண்ணினேன், இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கேன், இன்னி உள்ள தேதியில நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு நான் ஒரு கோல் செட் பண்ணிடுறேன். இதுல இருக்கக்கூடிய 100 பேர் இருக்கிறோம், 150 பேர் இருக்கிறோம்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் ஒரு கோல், அவங்களுக்கு உண்டான கோலை அவங்க செட் பண்ணிட்டு, யாரையோ ஒருத்தரை பார்த்து நான் இவ்வளவு பண்ண போறேன்னு நாம செட் பண்றது பதிலா, என்னுடைய கோலை, என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த வருஷம் நான் இவ்வளவாது பண்ணணும், அதை ஒரு முடிவு பண்ணிடுவேன். தென் we will still meet people, more people. இதனுடைய மந்திராவே வேற ஒண்ணும் கிடையாது. எல்ஐசியினுடைய ஒரே மந்திரா ஒன்னே ஒண்ணுதான், மீட் மோர் பீப்புள். தட் இஸ் த ஒன்லி மந்திரா. இன்னொன்னு என்னது, கஸ்டமர் ப்ராப்ளம் தான் நமக்கு ஃபோக்கஸ். இஃப் கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனே கஸ்டமர் ஷுட் கிவ் ப்ராப்ளம், இல்லைங்களா? இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசும்போது நல்லா சொன்னாரு, சார் பாருங்க சார், அங்கங்க நிறைய எல்லாம் மிடில் லிஸ்ட்ல உள்ளவெல்லாம் இனிமே இங்க வந்துருவோம் போல இருக்கு சார், தொழில் ஓடாது போல இருக்கு சார், எப்படி பிசினஸ் வரும்? திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். தென் தெர் இஸ் another way of also looking at it, இல்ல? பிகாஸ் threat is there. when கோவிட் வந்த போது பாத்தீங்கன்னா, you would have seen the crisis, இல்ல? கோவிட் வந்த போது என்னாச்சு சார்? எவ்ரிபடி லைன்ல நின்று பிரீமியம் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்? there was a natural fear in the mind of everyone, இல்லையா? now we are having an uncertainty situation. எல்லா இடத்துலயும் ஒரு அன்சர்டனிட்டி இஸ் தேர். எதுலையுமே எது வேணாலும் எடுத்துக்கிடுங்க, there is uncertainty. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இன்சூரன்ஸ் தொழிலை பொறுத்த அளவுல நம்முடைய கேபிட்டலே அன்சர்டனிட்டி தான். சர்டனிட்டி மட்டும் இருந்தாலும் நம்மள்ட்ட பிசினஸ் வருமா சார்? இறைவன் பிறக்கும் போதே ஒரு மனிதனுக்கு 100 வயதுன்னு ஒவ்வொருத்தரும் எழுதி டோக்கன் கொடுத்துலான்னு வச்சுக்கிடுங்க, எவன் பாலிசி எடுக்க போறான்? நம்ம பிசினஸே அன்சர்டனிட்டி தானே. So we have to capitalize the uncertainty. So that is what is the game. அப்புறம் எனர்ஜைஸ்டா இருக்கணும். Let us not sink for anything. நாம ஒரு தொழிலுக்கு போறோம், இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கல, பரவாயில்ல, tomorrow it will happen, ஒரு எண்ணத்தோட ஒர்க் பண்ணணும். Because this is a game where nobody will lose, everybody will win. But என்னன்னா, how many times we are rising and going, அதான் முக்கியமானது. எத்தனை முறை நான் போகிறேன் அது பொறுத்து தான் இருக்குது. nobody will lose. So இன்னொன்னு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் எப்போ உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் பார்க்கறது தான் வரணும். பீப்புள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் பண்றதுக்கு இது பொதுவாகவே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த முன்னால எல்லாம் இந்த கடன் கொடுக்கிறவன், கடன் வாங்குறவன் போயிருப்பான், பாத்துருக்கீங்களா? எப்பவுமே இதுல ஒரு இது சொல்லுவாங்க, whenever you go to a bank and ask for money, the banker will say no. நீங்க பாருங்க, எந்த ஒரு கடை, எந்த ஒரு நிறுவனத்தை போய் லோன் அல்லது ஏதாவது ஒரு கடன் அப்படின்னு கேட்டான்னா, the person will, the other end person எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா நோ தான் சொல்லுவாங்க. யார் எஸ் உடனே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நம்மள
ஸ்டடி பண்ணணும்ல. they have to study you because whether நீங்க வாங்கினவன் திருப்பி கட்டுவானான்னு அவன் பார்க்கணும். அதே மாதிரி வெதர் நீங்க கொண்டு வரக்கூடியவன் நல்லவனான்னு அவன் தெரிஞ்சுக்கணும்ல. ட்ரஸ்ட் வேணும் இல்ல. ஸோ ட்ரஸ்ட் எப்போ வரும்? மீண்டும் மீண்டும் அப்ரோச் பண்ணாதான் தான் வரும். பட் ஒன்ஸ் ஒருத்தர் பிலீஃப் ஆர் ட்ரஸ்ட் வந்துடுதுன்னா யூ cannot, he will not escape. டெஃபினட்டா கொடுப்பான் சார். ஆனா என்ன வேணும்னா மீண்டும் மீண்டும் போக்கஸ். ஆனா இந்த 31 நாள்ல அந்த இதை பண்ணியா, இதுக்கு இன்னும் நாட்கள் இல்லை. 31 நாட்கள் முடிந்து போய் ஒரு நாள் முடிஞ்சு போய் 30 நாள் தான் இருக்கு. So let us move forward. So next slide, sir. Day 1 action இதுல ஃபர்ஸ்ட் வீக்ல இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், செகண்ட் வீக் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்கேன். பட் உடனடியா இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஆஃப்டர் த மீட்டிங் ஸ்பெண்ட் 20 minutes அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு 20 நிமிடமாவது யூஸ் பண்ணி ஒரு சார்ட் போடுங்க. எத்தனை பேரை பார்த்தாகணும், முதல்ல எனக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். எவ்வளவு வந்திருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நான் எவ்வளவு பண்ணணும், இதுல நான் எத்தனை பேரை நான் பார்க்க போறேன், யாரெல்லாம் பார்க்க போறேன். இந்த சார்ட் இல்லாம நம்ம ஒர்க் பண்ணோம்னா வராது. ஸோ இதை நீங்க பண்ணி ஆகணும் சார். அப்புறம் எந்த ஒரு வீக்ல என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். இது படிதான் பண்ணுனா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலாவே சொல்ல முடியாது இல்லையா. அதாவது நம்ம இது ஃபார்முலா சொல்லுவாங்களா, மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா எல்லாம் பிசினஸ் கிடையாது. பிசினஸ் ஃபார்முலா படி ஒர்க் ஆச்சுன்னா எல்லாருமே புக் எழுதிட்டு போயிடலாம். It will not work like that. It is emotion based. These are so many things based. Business is based on so many things. அது சில விஷயங்கள் tangible தெரியும், சிலது தெரிய கூட செய்யாது. There are certain things where you cannot read how the business happens, but it will happen. But என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only one thing, frequent visit, persistency. அந்த இது அதாவது you have to number of visits has to be increased. So இந்த ஒண்ணுதான் நமக்கு பிசினஸ் கூட மந்திரமே தவிர வேற ஒரு பெரிய மந்திரமே கிடையாது. ரைட் சார், we'll go to the next slide. இந்த அப்ஜெக்ஷன்ஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுதான். நான் இது போட்டதே எதுக்க வேண்டிய அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையோ ஒண்ணு பேசி எதையோ ஒண்ணு நேரம் போக்குறது பதிலா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றது, அவங்களுடைய மனதுல நிக்கக்கூடிய ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்றது. மார்ச்ல போய் புதிய ஒரு கருத்தை சொல்லி இப்படி போனா வரும் அப்படி போனா வரும்னு சொல்லி இதையும் ட்ரை பண்ணி அதையும் ட்ரை பண்ணி எதுலயோ போறது பதிலா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் ஏற்கனவே செய்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வழியிலே நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் இருக்கக்கூடிய இதுகள்ல என்ன மாதிரி ப்ராடக்ட்ல நம்ம ஏற்கனவே நம்ம திறம்பட இருக்கிறோமோ அந்த ப்ராடக்டை நம்ம will try to focus more. மார்ச்ல நம்ம தெரியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுல எந்த மாற்றம் கிடையாது. பட் அதை you have to capitalize it. Right, sir? இது எல்லாமே நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கிறேன். காலையில என்ன பண்ணோம், நீங்க 9 மணிக்கு என்ன பண்ணோம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுபடி பார்த்தாண்டா உடனே வந்துருமா அப்படின்னு அப்படி கிடையாது. பட் இதெல்லாம் எதுக்குன்னா you should have a focus on what you are going to do. சும்மா காட்டுதலமா ஒர்க் பண்ணாம we should sharpen and do things வேண்டி I given a schedule how to work அப்படின்னு. ரைட் சார், we'll go to the next slide. ஒண்ணுங்க, இந்த மார்ச்ல you are not alone. That is the most important thing because everybody needs business. ஒரு ஏஜெண்டா இருக்கும்போது ஒரு முகவருக்கு ஒருவேளை நீங்க ஒரு டைரக்ட் ஏஜெண்டா இருந்தா கட்டாயமா பிரான்ச் மேனேஜர் உங்களை நேரடியா கேட்க போறாங்க, அவர் உங்க பின்னாலே இருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு வளர்ச்சி அதிகாரி கீழே இருந்தீங்கன்னா கட்டாயமா அவர் உங்களை தான் நம்பி இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுல உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வணிகம் மட்டும் வருவதாக இருந்தா உங்களுடைய பின்னால்தான் அவ்வளவு பேரும் தெரிவாங்க. ஸோ அதான் சூழ்நிலை. பட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிகத்துக்கு வேண்டி முயற்சிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்ரிபடி வில் கம். யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன் இன் த ஃபீல்ட். There are everybody that is there behind you. ஏன்னா எல்ஐசில இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்க உள்ள காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க குவாலிஃபை ஆனாதான் அடுத்தவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஸோ there is a stage wise qualification வச்சிருக்காங்க. ஏன்னா they want to move from the right from the low to the highest வரைக்கும் அது கொண்டு போகும். ஸோ everybody has to be involved. சரியா? ஸோ அப்படின்னா என்ன ஆகும்,
unless and until the man in the field works, the other man in the room will not get. So everybody will be behind you. Don't worry. Definitely business will come. இந்த மாசம் உண்மையிலே நல்ல வணிகம் வரும் சார். ஏன்னா கண்டூசிவ் மந்தா இருக்குது. முதல்ல ஆரம்பமே நல்லா இருக்கு. அருமையான காம்படிஷன் இருக்கு. மக்களுடைய கையிலையும் பணங்கள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது பணம் இருக்குது. ஏன்னா முன்னாலேயாவது ஒரு விஷயம் பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றம் இருக்கு. ஒன்று, முதல் விஷயம் கோல்டு விலை ஏறிடுச்சு. கரெக்ட். கோல்டு விலையாடுறதுனால கோல்டுக்கு போகமாட்டான்னு நிறைய பேர். ஏன்னா 1,30,000 35,000 ரூபாய் கொடுத்தாதான் அவன் 8 கிராம் வாங்க முடியும். அது போகமாட்டான், அதை வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு போக மாட்டான். அது ஒண்ணு இருக்கும். அடுத்தது எக்ஸாம், வெளியில போக மாட்டான். ஹோட்டலுக்கு போய் அவசியமா செலவு பண்ண மாட்டான். பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியமானது. வருட கடைசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு உள்ள எண்ணம் இருக்கும். எப்பவுமே வீட்டுல சேமிப்பு ஒண்ணுன்னு உள்ள சொல்லதுக்கு சொன்ன உடனே whether that male is inclined towards it or not தெரியாது. ஆனா the lady will be definitely asking the person to invest. Child education, that plays a crucial role. Definitely அதை விட்டுறாதீங்க. So that is the most important thing. Next, all your இதுக்கு முன்னால வச்சிருந்த கஸ்டமருடைய பேசிஸ், அவங்கள்ட்ட நீங்க பேசி வச்சிருந்த பாலிசிஸ், 1 பேசியிருப்பீங்க, 2 பேசியிருப்பீங்க, எல்லா பாலிசியும் வாங்கிட மாட்டேன். ஸோ அதை பாருங்க. Every appointment is a win. Every proposal presented is a win. Every objection handled is a win. And every policy sold is a bigger win. Definitely கிடைக்கும் சார். And success is journey. 31 days of small wins is equal to big success. இதெல்லாம் எதுக்காக வேண்டி போட்டிருக்கேன் அப்படின்னா, பார்க்கறதுக்கு வேணா அழகா தோணலாம், ஆனா சொன்னாலும் பெருசா தோணாது. ஏன்னா செய்யும் போதுதான் சிரமங்கள் வரும். அதுல இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் இப்ப சிரமம்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் செய்ய முற்பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். சிரமத்தை பார்த்து கையே அதுல பேகே எடுக்காதவங்களுக்கு நாட்கள் போயிடும், ஆனா வருமானம் இல்லாம போயிடும். ஸோ அந்த சூழல் வர வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் கோ சார். So let us have only a small pledge to give my 100% effort every single day to meet at least 5 prospects. 5 பேரை பார்க்கறது ஒண்ணு கஷ்டமா இருக்காது. ஏற்கனவே பார்த்து வச்சது 5 பேரை பார்க்கறது. ரிஜெக்ஷன் நம்ம மீண்டும் மீண்டும் பேசிட்டோமே, டெஃபினட்டா அது போயிடும். டெய்லி படிக்கிறது, ஒருத்தரை ஹெல்ப் பண்ணும்போது, இன்னைக்கு கூட பார்க்கிறோம், ஒவ்வொரு கேள்விகள் உங்களுடைய லீக் குரூப்ல போடும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்தவர் அதை தெரிஞ்சுக்கிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ தட் எஜுகேஷன் இஸ் தேர். பட் March 2026 மை பெஸ்ட் மந்த் எவர். வாழ்க்கையில இதுவரையில நடைபெறாத ஒரு அருமையான மாதமா கன்வெர்ட் பண்றது நம்மளுடைய கடமை. ரைட். நெக்ஸ்ட்ல ஐ திங்க் இமேஜின், இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வின்னிங்ல. நான் எப்பவுமே ஜெயிக்கணும்னு உள்ளது இருந்துன்னா, ஃபர்ஸ்ட் we have to think that I have already won. அவன் தான் ஜெயிக்க முடியும். உணர்ச்சிப்பட பேசுவது வேண்டாம், நான் ஈஸியா பேசிடலாம். பட் தட் இஸ் நாட் த திங் தட் இஸ் இருக்கும். இப்போ அது பெருசல்ல. இப்ப வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். we have to try, we have to jump into the field. ஆனா பேசும்போது ஏதாவது இடர்பாடுகள் வந்தா அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு we can find out ways. There are 101 ways, sir. Everybody will have some idea. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறானே என்ன அர்த்தம் அப்படின்னா, there is something that he is going to buy. எப்பவுமே நம்மகிட்ட இந்த ரிஜெக்ஷன் வந்தாதான் வாங்குறதுக்கு அர்த்தம். ரிஜெக்ஷனே வராம கேட்டுட்டு இருந்தானா டெஃபினட்டா வாங்க மாட்டான். So let us take it in that way. And you assume that you have already won. April 1 நான் ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கே நினைத்து நம்ம இதுல முயற்சிப்போம். கட்டாயமா ஜெயிப்போம். 31 days is going to change your life. Right? Next, sir. So minimum, this is the என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இவ்வளவாவது மினிமம் வரணும். ஏன்னா இதெல்லாம் அந்த இதுக்கு போக முடியாது, யூரோப் போக முடியாது. 5 to 7 lakhs இல்ல, 1.75 crores. இது பேர் மினிமம். இத கூட ஏன்னா there are some agents who have done even not doing one policy in March. There are many. நான் சென்னை 2ல இருக்கும்போது I put a ranking list போட்டு பார்ப்பேன். பாத்துறீங்க, அவுட் ஆஃப் த 9,500 ஏஜென்ட்ஸ்ல எவ்வளவு பேரு ஒரு பாலிசி கூட கொடுக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. இட் மேக்ஸ் மீ ஃபீல் பேட். என்ன சார்,
ஏன்னா ஒரு பாலிசி அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் த பிரான்ச் வில் அட்ஜஸ்ட் த பட்ஜெட், டிவிஷன் வில் அச்சீவ் த பட்ஜெட். பிகாஸ் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ எவ்ரி பாலிசி கவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ 15 to 20 பாலிசிஸ் மினிமம் பை எவ்ரி ஏஜென்ட்னு வச்சுடுங்க. இட் இஸ் அ கிரேட் சேஞ்ச் சார். ஸோ இந்த சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுடுங்க, mammoth things will happen in the division. That is what is my expectation. ஸோ எல்லாரும் முயற்சித்தோன்னு வச்சுடுங்களேன். one thing சார், இப்ப இது மாதிரிதான் இல்லையா, எல்லாருமே இப்போ வந்து எல்ஐசி பண்ணணும், நான் இந்த மாசத்துல நான் பிசினஸ் பண்ணணும்னு முயற்சித்து வெளியே இறங்கிட்டோம்னு வச்சிருங்க, ஒரு விஷயம் மட்டும் ஏற்படும். என்னன்னா, எவ்ரிவேர் அண்ட் எனிவேர் இஃப் யூ கோ அண்ட் ஸ்ட்ரைக், பீப்புள் வில் சே இப்பதான் அவர் வந்து கேட்டு போனார்னு ஒண்ணு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வருதோ, தென் மார்க்கெட் வில் டர்ன் டுவர்ட்ஸ் அஸ். மார்க்கெட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை சார். 4 பேர் போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க சார். எல்லாருமே ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மவுத் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன். இஃப் திங்ஸ் ஆர் கம்மிங் அவுட் இன் த சேம் ஃபேஷன், என்ன ஆகும்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆகும். ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட், நம்ம மார்க்கெட் சென்னையில் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் போய் கேட்போம். பட் ஒன் திங், இந்த கேட்டவன்ட்ட கிடைக்காது, கேட்காதவன் இன்னொருத்தவன் நமக்கு போடுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் மார்க்கெட் இஸ் பீங் கிரியேட்டட். ஸோ லெட் அஸ் ஒர்க் ஃபார் இட், ஒர்க் லைக் தட், ரைட்? திஸ் இஸ் மை மினிமம் எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளவுதான். ரைட் சார், நெக்ஸ்ட். ஸோ இந்த டைம் இஸ் டவுன். 35 days, 31 days, ஆல்ரெடி 1 day ஓவர். நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு உள்ள நம்பிக்கையோட பேசுறேன். எவ்ரி கிரேட் அச்சீவ்மெண்ட் பிகின்ஸ் வித் த டிசிஷன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தா தான் நடக்கும். டிசைட் டுடே டு மேக் மார்ச் கிரேட். லெட் அஸ் ஸ்டார்ட் த ஜர்னி டுகெதர், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ வித் யூ. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, உண்மையிலே நான் இதை ஏன் நான் செய்றேன், நீங்க கூட கேட்டீங்க, என்னுடைய டே வந்து சண்டேலே நான் உட்கார்ந்துருக்கேன். ஏன் தெரியுமா சார்? உண்மையிலே சொல்ல, இந்த எல்ஐசி மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்களேன், யோசிச்சு பாருங்க, முத்துராமன் will not have any other suffix or prefix without this LIC. It is only this organization has given me so many things. நான் அந்த நன்றி கடனோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 1000 விஷயம் இருக்கலாம் சார். நமக்குன்னு ஒரு வேலை, நமக்குன்னு ஒரு பதவி, நமக்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுருங்களேன், என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? பணம் மட்டும் வாழ்க்கையாகாது இல்லையா? I want to do something back to my community from where I have come over. Everything is there. I want to give now. I want to give. எனக்கு தெரிஞ்ச என்ன, ஒருவேளை நான் பெரிய விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அது ஒண்ணுதான் என்னுடைய ஆசை. இதுல என்ன ஆகும் தெரியுமா? I get a lot of satisfaction that I have done something for the community. So the same thing sir. எல்லாருக்கும் பணம் ஒரு தேவையா இருக்காது. பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய வருமானங்கள் வரக்கூடிய முகவரா கூட இருக்கலாம், பரவாயில்லைங்க. பட் ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் a next door person dies without insurance, it is our failure sir. That is what is the most important. நம்மளுடைய வீட்டினுடைய அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவன் இன்சூரன்ஸ் இல்லாம போயிட்டா, அதனால இழப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய தவறா மாறிடும். ஸோ அதை நம்ம நினைவில் கொள்ளணும். ஏன்னா பீயிங் an insurance agent, that license உங்கள்கிட்ட தான் இருக்குது இல்லையா? அந்த எண்ணத்தோட வீல் ஒர்க், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ எல்ஐசி ஸ்பெக்டாகுலர் growth இதெல்லாம் ஏற்கனவே வந்தது, ரைட் சார்? ஐ திங்க் ஐ ஹவ் ரிப்பீட்டட் ஆல்சோ, தெரியல. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? எல்ஐசி இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கு, இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் ஏர்ன் பண்ணிருக்கு, இதுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும் இல்லையா? வெதர் நாம இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்போமா? இல்ல. நம்மளுடைய பேர் இதுல இருக்குது, நான் இதனுடைய ஒரு அங்கம். ஆனா யாரோ ஒருத்தருடையனால என்னுடைய பேர் இதுல இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த இது என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ சே, இப்ப பாருங்க 45 lakh crore அசெட் இருக்கு. இதுல நம்மளுடைய வாழ்நாள்ல நான் எவ்வளவு crore அசெட் இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணிருப்பேன், நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன். இட் வில் பி a minuscule, பட் அது கூட நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலையா? இல்லையா? இது ஷேர் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல, டாடா கம்பெனில எத்தனையோ ஷேர் எவ்வளவு இருக்கும், பணம் எவ்வளவு இருக்கும், பட் நான் அதுல ஒரு ஷேர் தான் வாங்கியிருப்பேன். பட் ஐ ஈவன் சேனா ஐம் a shareholder of Tata company, right? Likewise, you are a shareholder of this LIC na, you are the contributor of this one na, இல்லையா?
correct. எல்ஐசி இவ்வளவு வளர்ச்சி அடைந்ததுல உங்க ஒவ்வொருவருடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்குல்ல சார். அது பார்க்கும்போது நம்மளுடைய மனம் மகிழ்ந்து இல்லையா? இது நான் செய்யாம இது வர்றது இல்லையா? இது வராது இல்ல. So that is what you have to see. பட் இதுல என்னுடையது எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை என்னுடையது இதுல ஒரு பெரியதா இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு உள்ளதுதான் நம்மளுடைய ஆசை. ரைட், நெக்ஸ்ட் ஒன். பிளான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பிளான். எனக்கு இந்த பிளான்லாம் இப்போ வந்து அவ்வளவு தூரம் பெரியதெல்லாம் இப்போ வந்து அதனுடைய நியூஆன்சஸ் எல்லாம் கூட போயிடுது. பட் யூ வில் பி நோயிங் பெட்டர். பட் லெட் அஸ் டேக் சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிளான்ஸ். இப்ப எல்லா பிளானையும் எடுத்து நாம வந்து வெளியில போய் மார்க்கெட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிளான், அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணி, இதெல்லாம் நான் எதுக்க வேண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து the 2 words of explaining a product. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்த்து ஒரு பெரிய ஒரு தியரிஸ் தீசிஸ் மாதிரி எழுதி அனுப்புறதை விட இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்ல எழுதுவாங்கல்ல, 2 line of about a plan, அது மாதிரி I have tried some words. Pay for years now, few even by even bonuses for long. இதெல்லாம் ஒரு கேரண்டி ரிட்டர்ன்ஸ். இட் வில் அவருடைய மைண்ட்ல போய் நிக்குமே அப்படின்றதுக்கு வேண்டி I tried some small words which will go and stick in the mind of the customers, right? Use it. Right, sir. Next, sir. Quick plan guide. இதெல்லாம் தெரிந்ததுதான். இதுல ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம். இது பாத்தீங்களா? நான் மாத்திட்டேன் சார். நம்பர்ஸ் தான் மாத்தேன். ரைட். பிளான் சோ நம்பர் இது ஜீவன் ஆரோக்கிய ரக்ஷகலாம் இல்ல. பாத்தீங்களா நான் எவ்வளவு அப்டேட் ஆகாம இருக்கிறேன் அதுல. இல்ல இருக்கிறேன். அதெல்லாம் போயிடுது. பட் anyhow, because I am 2 years முடிஞ்சு போச்சு இல்ல. நிறைய பிளான் எல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. பட் ஒன் திங், there are plans, there are good things available. Still there are some products which are star products are available. No other company வேற எந்த ஒரு நிறுவனத்திலும் இல்லாத அற்புதமான விஷயங்களை இது யூஸ் பண்ணும். எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனா என்னன்னா கரெக்டா அதை பிச் பண்றதுல தான் நம்மளுடைய இது இருக்கு. ரைட் சார், நெக்ஸ்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கலாம். பட் இப்ப என்னன்னா யாருக்குமே புதிய விஷயங்கள் ஒண்ணும் தேவையில்லைங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இந்த 31 நாட்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு உள்ளதுதான். இதுக்கு ஒரே ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும். இன்னைக்கு தேதியில இன்னும் அடுத்த ஒரு 20 நிமிடங்களை இது முடிந்த உடனே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் சூட்டோட செய்தாதான் நடக்கும். நீங்க அந்த முடிஞ்ச உடனே அந்த சூட்ல அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோட மறந்து போயிடும். ஸோ லெட் அஸ் டூ ஒன் திங். என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், அது முதல் பிளான். செகண்ட், இதுக்கு நான் என்னென்ன பண்ண போறேன், யார பார்க்க போறேன், அதுக்கு உண்டான கஸ்டமர் பேஸ். லெட் அஸ் ட்ரை டு ஃபிக்ஸ் ஹூ ஆர் த கஸ்டமர்ஸ். நான் நாளைக்கு மீட் பண்ண போறேன். எவ்ரிடே மீட்டிங் 5 customers, தட் ஷுட் பி கம்பல்சரி. அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன கிளப் மெம்பர் ஆகணும், என்ன இதுக்கு என்னென்ன தேவை, அதெல்லாம் போட்டு வச்சிருங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. பட் ஒன் திங் இஸ் வெரி டெஃபினட். நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 10 பேரை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் பி வெரி ஷுவர் யூ கெட் 4 persons. ஏன்னா 90% 95% உள்ளதுலாம் வந்து டெஃபினட்டா இந்த மார்ச்சுக்கு மட்டும் உகந்த ஒரு விஷயம். அதுலயும் நீங்க ஏர்லி மார்ச்ல யூ ஹேவ் டு டூ த ஒர்க். நீங்க லேட் மார்ச்ல பிக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா லேட் மார்ச்ல எடுக்கலாம். ஆனா லேட் மார்ச்ல போய் தான் நான் வந்து கேன்வாஸ் பண்ணவே ஆரம்பிக்க போறேன்னா யூ வில் நாட் கெட். You have to do all the work before March 15th. Then only you will be in a position to reap the benefit the next and the March குள்ள. So அதை பண்ணணும். பட் ஒன் திங், யார் ஒருவருடைய வணிகமும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வணிகம் அந்த 15ல இருந்து 20 பாலிசி சொன்னேன். That is a barest minimum. விட்டுறாதுங்க. போனா வராது சார். ஒவ்வொரு நாளும் மிக எளிமையா போயிடும். போன நாட்களை போனதாக தான் இருக்குமே தவிர திரும்பி பார்க்கக்கூடிய நாட்களா இருக்கு. இதுலயே எத்தனையோ சண்டேஸ் வரப்போகுது, சாட்டர்டேஸ் வரப்போகுது, சண்டேஸ் வரப்போகுது, நாட்கள் போயிட்டே இருக்கும். ஸோ கைண்ட்லி யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இன் த பெஸ்ட் மேனர் தட் இஸ் பாசிபிள். அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் சார் யூ ஆர் கோயிங் டு வின். ஏன்னா இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். இன்னொன்னு, இன்னும் மார்ச்ல 15-20ஆம் தேதி ஆன உடனே தெரியும். இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாரும் பாதி பேர் எலெக்ஷன்ல தான் நிக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 தேதி போயிடுதுன்னு வச்சுடுங்களேன்,
அதுக்கப்புறம் எல்ஐசியே மறந்துடுவான், எல்லாம் எலெக்ஷன் போயிடுவோம். இன்சூரன்ஸ்னாலும் கூட பேச முடியாது, அப்புறம் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் பார்க்கும். ஸோ அந்த மூட விட்டுறக்கூடாது. we have to capitalize. ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அவனுக்கு எப்படி வாழ்க்கையில எப்படி முக்கியமோ பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு சீசன்ல how they are working. I was seeing the schedule. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஷெடியூல் போறான்னா ஒவ்வொரு மினிட் பை மினிட் they are making a schedule. இல்ல நம்ம எப்படி வச்சுக்கிறோம் சார்? ஆர் வி சோ பிஸி? நத்திங் இல்ல. நம்மளை அந்த வளர்ச்சி கொண்டு வரணும்னு வச்சிருக்கேன். நம்மளும் இது மாதிரி பிளான் பண்ண வேண்டாமா சார்? ஸோ லெட் அஸ் ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்கள பொறுத்தளவுல ஒரு ஆட்சி, ஆனா நம்மளை பொறுத்த இது வாழ்க்கை. இது இல்லைன்னா நாளை வாழ்க்கை இல்லை. டேஸ் வில் கோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் வித் கமிட்மெண்ட், யூ வில் சக்சீட். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக் டு யூ. தேங்க்யூ ஆல் சார். ரியலி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். என்ன சொல்றது தெரியல. அதாவது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துட்டு இருப்போம். இவ்வளோ நாள் என்னடா நம்ம ஒன்றுமே ஒன்றும் பண்ணலையே, இந்த 31 நாள் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு தூங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி பிலீஃப் இருக்கணும். ஒவ்வொரு நைட்டு காலம்பரம் எந்திரிச்சோன்னா பிலீஃபோடு எந்திரிக்கணும். ஏன்னா நைட்டு என்னெல்லாமோ கனவுகள் வரும், என்னடா இது அப்படின்லாம். அந்த மாதிரி ஒரு சோர்வடையாமல் அந்த ஒரு மீட் மோர் பீப்புள், அதுதான் ஒரே ஒரு தாரக மந்திரம். நம்ம எல்லாரும் மெஷரிங், வி ஷுட் மெஷர் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பை 31st March ஆர் 1st April. நம்ம ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் த லீக் குரூப் மெம்பர்ஸ் டு send your list, number of policies, premium, either it be NSP or single premium, what is the club where you are, நான் கிளப்னா என்ன கிளப்புக்கு அச்சீவ் பண்ணி மெஷர் பண்ணி எல்லாரும் குரூப்பில் போடுங்க. அதை சாரும் பார்ப்பாரு. நம்ம தட் இஸ் த ஒன்லி கிராட்டிடியூட் வி ஹாவ் டு கிவ் இட் டு த சார் ஃபார் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க். அவர் பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறது, அவரை டிவிஷனுக்கு ஒர்க் பண்ண மாதிரியே நம்மளை எல்லாரையும் ஒரு எல்ஐசி பேரில் ஒரு எப்படி இருக்குது பாருங்கள். சார் சொன்னார் தேர் இஸ் நோ ப்ரிஃபிக்ஸ், தேர் இஸ் நோ சஃபிக்ஸ் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, இன்னும் அதர்வைஸ் ஒரு சிஇஓக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அளவுக்கு சார் பேசினார். நான் ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், முகஸ்துதி அதெல்லாம் பேசலை. அந்த வேக்கமாக நமக்கு கிரியேட் பண்ணிட்டார். இப்போ நம்ம எல்லாருமே வி ஷுட் பி கிரேட்ஃபுல் டு சார். ஆக்சுவலி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து பை வே ஆஃப் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ், நம்ம 3rd குவார்ட்டரில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஃபினாமினல் சிக்னிஃபிகண்ட். யாரு நீங்கள், ஆனால் அது போராது. ஃபுல் இயர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவு ஆர் வி லீடிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சார் சொன்ன மாதிரி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுதான் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் a wonderful வே ஆஃப் ரீசார்ஜிங். எல்லாருமே இது பண்ணிட்டீங்க. இன்னொரு 5 minutes எடுத்துக்கலாம். கிறிஸ்பா கேளுங்க, கிறிஸ்பா கொஸ்டின்ஸ் கேளுங்க, அப்புறம் முடிச்சுக்கலாம். சரியா? 1 by 1. அங்குராஜ் சார், கேன் யூ ப்ளீஸ் டேக் கேர்? ஓகே சார். சார் கார்த்திகேயன் சார், திருப்பூர் சார் கேளுங்க. வணக்கம் சார், திருப்பூர் கார்த்திகேயன் சார். சார் எக்ஸலன்ட் சார், சூப்பர் சார், புது ரத்தத்தை கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றிங்க சார். நேற்றுக்கு இதுல என்னுடைய ஒரு அனுபவம் சார் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். 10 பாலிசி வைசாக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு நேற்றுக்கு மட்டும் 6 பாலிசி பண்ணேன் சார். நீங்க சொன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் தான் நிறைய வந்தது. நைட்டு 10 மணிக்கு 4 தான் கம்ப்ளீட் பண்ணேன். பட் இருந்தாலும் நைட் 12 மணிக்கு க்ளோசிங் என்னதுதாங்க சார், 8 பாலிசி முடிச்சேங்க சார். இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கான்பிடன்ட் வைராக்கியம் அதுதாங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்றீங்க, எல்ஐசியோடைய நீங்க ஒரு தூண், நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. அற்புதமான நல்ல பயிற்சிங்க சார். மிக்க நன்றிங்க சார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்த்துக்கள்மா. நன்றி. பிரபு சார், பிரபு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசுறதான கேட்கல. சார் உங்க மைக்ல ப்ராப்ளம். சார் உங்க மைக் ப்ராப்ளம். அன்மியூட்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது கேட்கல. ஓகே, பேசுங்க சார். சொல்லுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார். ஒருவேளை வீடியோ ஆஃப் பண்ணிங்க. ஒன்று பேண்ட்வித் இதுவா இருக்கு. நம்ம திரும்பி மியூட் ஆயிட்டீங்க பாருங்க. பிரபு சார், சார் பேசுங்க. சார் கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது சார். பிரபாகரன் சார். சார் ஒமலூர் பிரான்ச் சேலண்டேஷன் சார்.
ம் 51 பாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேத்து ஆப்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வெல் டன். வைசாக்கு செலக்ட் ஆயிட்டேங்க சார். சரிங்க. யூரோப் லாஸ்ட் செலக்ட் ஆகுங்க. எம்எம்மோட ஸ்பீச் கேட்டு நல்ல ஒரு மோட்டிவேஷனோட நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஒரு பிசினஸ் லாஸ்ட் டைம் மட்டும் நல்லா பண்ணுங்க சார். ரைட். இதே மாதிரி உங்களோட ஸ்பீச் கேட்டு இந்த மாசம் நல்லா பண்ணுவோம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. யூரோப் போக முடியுமா பாருங்க. ட்ரை பண்றேன் சார். பாருங்க நம்ம எல்லாரும் ஹீரோ பொண்ணு சார் எவ்வளவு ஆசைப்படுறாரு பாருங்க. நான் அன்னைக்கே கண்டிப்பா சொன்னேன் கண்டிப்பா கண்டிப்பா. பாஸ்போர்ட் இல்லாதவங்க முதல்ல பாஸ்போர்ட் வாங்குங்க நான் சொன்னேன். ஆமா. வாங்கினீங்களா தெரியல. அதுக்கு ரெடி பண்ணிடுறேங்க சார். சார் அதாவது யூரோப்புக்கு வந்து பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். கண்டிப்பா அது நிறைய லெவல்ல வச்சிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்பௌஸ் அல்லது தனியா, அல்லது மூணாவது லெவல் 125 பாலிசிஸ் ஆர் வந்து எஃபிஏ வந்து 75 lakhs. ஏன்னா இந்த 75 lakhs எல்லாம் வந்து கட்டாயமா வரும்போது எஃபிஏ வந்து டோட்டல் தானே இல்லையா? ஆமா எஃபிஏ இஸ் டோட்டல் ஃபார் ஏசியன் ட்ரிப்புக்கு வித் ஸ்பௌஸுக்கு. எஸ் எஸ் எஸ். அதர்வைஸ் Try வில் பண்ணுவோம். 50,000 rupees cash award. ஓகே ஓகே பாத்துடுங்க. ஓகேங்க சார். இதெல்லாம் நல்ல அந்த மார்ச் மானியா இல்ல, அது அது பேரு கம்பெயின் பேரு ஆமா எஸ் சார். போன வருஷம் மார்ச் போட்டிருந்தாங்க. மானியா. நல்ல ஒரு 2.0. சரிங்க. ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது எல்ஐசியில வந்து பிப்ரவரி மார்ச்லலாம் நானும் இந்த ஃபீல்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸாக இருக்கேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் 5 years பேக். பிப்ரவரி மார்ச்சில் தேர் வாஸ் நோ காம்படிஷன் இல்லையா சார்? இந்த மாதிரி ஆமா. காம்படிஷனே போட மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கம். கம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்டில் சார் சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த குங்குமச்சிம்பல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் பாருங்க. வாட் எவர் யூ கெட் நோ தட்ஸ் ஒரு வீட்டுக்கு கொண்டு வர்றப்போ ஏதோ சம்திங் இஃப் யூ கிவ் சம் அடிஷனல் ஐட்டம் அது தட் வில் மேக் யுவர் ஸ்பௌஸ் ஒய்ஃப் ஹூவர் இட் இஸ் சில்ட்ரன் ஹாப்பி இல்லையா? புது பொருள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம வாங்கினாலே, நம்ம பைசா கொடுத்து வாங்கினாலே ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தால் அந்த குழந்தைகளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வணிகம் பண்ணி ஃப்ரீயாக அதை கொண்டு வந்தால் இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வித்தவுட் இன்கரிங் எனி எக்ஸ்பென்ஸ் இல்லையா? தட் இஸ் த லெவல். காம்படிஷனுங்கிறது ஒன்று இருந்தால் கூட அவர் இன்கம் லெவல் ஷுட் கோ. Ultimately, it will have consequential effect on our business growth for the organization. That's very, very important. Anyway, thank you so much, sir. Now it is Thank you. time for vote of thanks. I would request our COT member, Mrs. Bharati Madam, to render vote of thanks. Madam, over to you. Thank you, sir. Thank you for the Thank- opportunity. இது வரலும் இல்லைன்னாலும் இனியாவது அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காரு. இத்தனை நாள் துவண்டு போயிருந்தாலும் ஒரு குத்துச்சண்டை வீரன் 11 மாசமா விழுந்திருந்தாலும் இந்த 12வது மாசம் துள்ளி எழுந்தா நீங்க தான் வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்பிக்கை வேணும். நம்ம மேல நம்ம இந்த மாசத்துல முடியுமா அப்படின்னு நினைக்காம சார் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காரு. எப்படியெல்லாம் பண்ணா என்னெல்லாம் பண்ணா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கான்பிடென்ட் நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மந்த் வந்து ஒரு கோல்டன் விண்டோ மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மார்ச் வந்து நமக்கு எதற்கெல்லாம் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணலாம், எம்டிஆர்டி, கிளப் மெம்பர், கேலக்ஸி, அதுக்கப்புறம் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய கமிஷன்ல கூட வந்து சரி சொன்ன மாதிரி நம்ம எம்டிஆர்டி முடிக்கலன்னாலும் அதுல பாதியாவது முடிச்சாலாவது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு இந்த மந்த்தை நம்ம செலக்ட் பண்ணி பாதி முடிச்சிட்டோம்னா கூட மீதியில வந்து நம்ம எம்டிஆர்டி முடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு பாலிசி ஹோல்டருக்கு வந்து நீங்க இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைடர்ஸ் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு இவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு கிளப் மெம்பர் அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணினா அதுக்காக கூட இந்த மந்த் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெடிக்ளைம், குரூப் இன்சூரன்ஸ், ஹவுசிங் லோன், இப்படி நிறைய நமக்கான பெனிஃபிட்ஸ். பிரபு சார், மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஎஸ்டியை வச்சு வேல்யூ ப்ரொபோஷன் சொல்லி அதுக்கான அதை வச்சு எப்படி நம்ம பாலிசிஸ் வாங்கலாம் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம சைல்டு பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், யூலி பிளான்ஸ் இதெல்லாம் வச்சு
எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்து இந்த மார்ச்ல நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எல்ஐசி வந்து நமக்கு இவ்வளோ ட்ரஸ்டியா கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய எல்ஐசியை பத்தி இவ்வளோ வளர்ச்சி அடைந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நாம எந்த லெவல்ல இருக்கோம், அதே மாதிரி நம்மளுடைய கிளப் மெம்பர்ல ஆகட்டும், நம்மளுடைய பாலிசி நம்ம எத்தனை பாலிசி வச்சிருக்கோம், எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றதையும் நாமளும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மார்ச் பீட்ஸ் எவ்ரி அதர் மந்த் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. யூ ஆர் சிட்டிங் ஆன் ஏ கோல்டு மைன், நம்ம ஒரு கோல்டு மைன் மேல உட்காந்துருக்கோம். அதுல வந்து எவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேட்காம எதுவுமே கிடைக்காது, கேட்டா மட்டும்தான் கிடைக்கும், எதுவுமே நடக்காது. ரிஜெக்ஷன் வரும், அதுதான் வந்து நமக்கு நம்பிக்கையை தரும். ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்து நமக்கு அடுத்தது வேற என்ன மாதிரி ஆங்கிள் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே போயிட்டு ஒரு பாலிசி கிடைச்சிச்சுன்னா அடுத்த தடவை போகும்போது நம்ம அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு அது வந்து ஒரு தடங்களாக கூட அமையலாம். ஆனா ஃபர்ஸ்ட்லயே ஒரு தடங்கள் ரிஜெக்ஷன் வந்ததுன்னா அதுல இருந்து கத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த பாலிசிஸ் வந்து நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ் மைண்ட் செட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்காக நிறைய மக்களை போயிட்டு நம்ம மீட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மாதிரி பாலிசிஸ் தர முடியும், திங்க் சொல்யூஷன், அவங்களுடைய சொல்யூஷன் அவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் தரலாம் அப்படின்றத திங்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்ட் ட்ரஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்சர்டனிட்டியை தான் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸா மாத்திக்கணும். இப்போ அங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி பிஸ்னஸா மாத்தலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர அதை வந்து நம்ம ப்ராப்ளமா யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எத்தனை டைம்ஸ் நம்ம கீழே விழுறோமோ அத்தனை டைமும் திருப்பியும் வந்து எழுந்துக்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீகனெக்ட் த பீப்புள், மக்களோட திருப்பியும் போயிட்டு ரீகனெக்ட் பண்ணணும். வீக் 1ல என்ன பண்ணணும், வீக் 2ல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மந்த்துக்கான அட்டவணையை நமக்கு போட்டு தந்திருக்காரு. அப்ஜெக்ஷனை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாரும் சார் என்னென்ன சொன்னாரோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாசத்துல முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்காம முடியும். அதுக்காக தான் சார் வந்து நமக்கு ஒரு சார்ட்டே போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம எல்ஐசிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண போறோம், அதன் மூலம் நாம எப்படி வளர போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. செலிப்ரேட், நம்மளுடைய ஒவ்வொரு வெற்றியும் செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. சக்சஸை வந்து ஜேர்னியா எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு. அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். சார் வந்து இவ்வளவு நேரம் நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இந்த குழு சார்பாகவும் சிஓடி மெம்பர்ஸாகவும் என்னுடைய குட் லக் டு யூ ஆல். தேங்க்யூ. எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி தாட்ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிருக்காரு சார். பிளஷர் ஆக்சுவலா. இல்ல இட்ஸ் மை பிளஷர் டு டு சார். அருமையா You have given me an opportunity for அதுவும் இல்லாம நம்ம குரூப்புக்கு அப்பப்ப நிறைய டிப்ஸும் சொல்லி சார் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்டதா அனுப்புறாரு. நம்ம வந்து அதெல்லாம் படிச்சு பார்க்க நிறைய பேர் எத்தனை பேர் படிச்சு பார்க்கறது இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு தெரியல. நீங்க அக்னாலேஜ் பண்றீங்களோ இல்லையோ, சார் அனுப்பிச்சதை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு ஷேர் பண்றேன். சமீபத்துல ஒரு 3 பிளான வந்து ஹோல் லைஃப் பிளான் மட்டும் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆமா ஆமா உமாங்க, இந்த லட்சிய, இந்த இத ஆமா ஆமா 3 ஹோல் லைஃப் பிளான் ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்குங்க சார் உங்களுடைய வேர்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். இந்த பிபிடி குரூப்ல ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஆமா, இதை வச்சுட்டு நீங்க ஒரு தடவை பாருங்க, யூடியூப்பும் பாருங்க, இருந்தாலும் பிபிடியும் பாருங்க. அது பிரகாரம் சாக் அவுட் பண்ணி யூ ஷுட் பிளான் யுவர் இது என்ன சொல்றது, ரோட் மேப் போட்டு மார்ச்சை க்ளோஸ் பண்ணணும். அருமையாக க்ளோஸ் பண்ணி பிக் ப்ரீமியம், மோர் பாலிசிஸ், மோர் கமிஷன், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். குட் நைட் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Thank you so much. and good night to you all. Thank you so much, sir. Thank you. Bye bye.